நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கோர்ஸ் எப்படி கொண்டு போக போறோம்னா, நான் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். நேற்று கூட ஒருத்தவங்க வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் வருஷப்படி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்ப உங்களுக்கு ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், சப்ஜெக்டிவா பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட், மெடிவல், அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி, இப்படிதான் பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த ஏன்ஷியன்ட் மெடிவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம ரிவிஷன் பார்த்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐவிசி பார்த்தோம், அடுத்து தி குப்தாஸ் பார்க்கலாம், அடுத்து டெல்லி சுல்தானேட் பார்க்கலாம். ஓகேவா? டெல்லி சுல்தானேட் பார்த்ததுக்கு அப்புறம் முகல்ஸ் பார்க்கலாம். முகல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் விஜயநகர் பாமினி பார்க்கலாம். விஜயநகர் பாமினி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம்? சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பார்க்கலாம். அதாவது சேரா, சோழா, பாண்டியா, பல்லவா, இவங்களை பத்தி பார்க்கலாம். இதுல ஏன்ஷியன் மெடிவல்ல நீங்க இவ்வளவு பாத்தீங்கன்னாவே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கவர் ஆயிடும். மாடர்ன் இந்தியா வேணா வருஷப்படி போயிடலாம். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1885 ஸ்டார்ட் ஆகி 1947 வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத இயர் ஆன் இயர் அப்படியே வருஷப்படியே படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகேவா? இப்படிதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஏரியா வைஸ் அதாங்க இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் தான் நான் கொண்டு போக போறேன். உங்களோட ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மௌரியாஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? நான் அதனால முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் ரிவிஷனுக்கு கொண்டு போறேன். அப்படி கொண்டு போனா மட்டும்தான் உங்களால குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த ரிவிஷன் கிளாஸையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் நேற்று சொன்ன மாதிரி ஐவிசி பார்த்தாச்சு, நீங்க குப்தாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? குப்தாஸை வந்து நான் அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாவோ இல்ல டீடைல்டா சில விஷயத்த பார்க்கணும்னாவோ நம்ம பாத்துக்கலாம். சரியா? இப்போதைக்கு பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? குப்தாஸுங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் குப்தாஸுக்கு முன்னாடி மௌரியாஸ் இருந்தாங்க. மௌரியாஸ் என்ன பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா ஆண்டுட்டு இருக்காங்க. மௌரியாஸ்க்கு அப்புறம் வர்றவங்க தான் இந்த குப்தாஸ். சரியா? மௌரியாஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு கீழே வந்து சதவாகனாஸ் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் அழிச்சிட்டு உள்ள வர்றவங்க தான் வந்து இந்த குப்தாஸ்ங்கிற ராஜாக்கள். ஓகேவா? இவங்க 300 to 700 காமனரா, அதாவது காமனரானா இப்ப இருந்துட்டு இருக்கிற வருஷம், இப்ப நம்ம 2024 காமனரால இருக்கோம். அந்த மாதிரி குப்தாஸ் வந்து 300 to 700 இயர்ஸ்ல தான் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? குப்தாஸோட ஆட்சியை வந்து கோல்டன் ஏஜ் கூப்பிடுவாங்க. ஓகேவா? கோல்டன் ஏஜ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அவங்களது வந்து கோல்டன் ஏஜ்னு கூப்பிட்டாங்கன்னா, அவங்க காலத்துல ஆர்கிடெக்சர், சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், இது எல்லாமே வந்து பயங்கர பீக்கா இருந்துச்சு. ஓகேவா? ஆர்கிடெக்சர், அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு, நிறைய கிராமர் எழுதப்பட்டுச்சு, சமஸ்கிருதம் வளர்ந்தது உங்க பீரியட்ல தான். அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்சஸ், உங்க விண்வெளி ஆராய்ச்சிகள்ல 2 பேர் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க குப்தா பீரியட்ல. யார் யாருக்கிறத பின்னாடி பார்க்கலாம். மொத்தத்துல இந்தியாங்கிறது ஒரு வளர்ச்சி பாதைக்கு போச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி எப்படி லிட்ரேச்சர் வளர்ந்துச்சு, அதாவது உங்களோட இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் வளர்ந்துச்சு. சிமிலர் வே ஆர்கிடெக்சர், கட்டுமான பணிகள் பயங்கரமா நடந்துச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்சஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, இந்த ஜோசியம் பார்க்கறது, அதே மாதிரி அந்த வானவி இந்த ஆஸ்ட்ரானமி, அந்த ஸ்பேஸ் சயின்ஸ், இதெல்லாம் வந்து பயங்கரமா பீக்ல இருந்துச்சு. இதனாலதான் இந்தியாஸ் கோல்டன் ஏஜ் குப்தா பீரியட கூப்பிடுறாங்க. ஆனா ஆர்டி சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஹிஸ்டாரியன். அவர் ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறவர் தான் ஆர்டி சர்மா. இந்த ஆர்டி சர்மா என்ன சொல்றாரு, என்னதான் நான் இப்ப முன்னாடி சொன்ன ஒரு 4 ஃபீல்டுல குப்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா செயல்பட்டு இருந்தாலும் அவங்க விமென்ஸை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல. விமென்ன ஒரு அடிமையா தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி ஜாதி வேறுபாடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தலித்ஸ ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயமா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சோசியல் ரீதியா குப்தர்கள் ஆட்சி வந்து ரொம்ப கீழ்த்தங்கி இருந்தது, பின்தங்கி இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டி சர்மா குறிப்பிடுறாரு. ஓகேவா? எதனால விமனுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இல்ல, விமனுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுக்கல, பெண்களுக்கு அதிகாரம் இல்ல, பெண்களுக்கு சொத்துரிமை இல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இந்த குப்தா பீரியட்ல இருந்துச்சு. குப்தா பீரியட கோல்டன் ஏஜ்னு சொல்றாங்க. எதனால கோல்டன் ஏஜ்ங்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்தாங்க, கட்டுமான பணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாச்சூஸ் கட்டுறது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறது, கல்வெட்டுக்கள் செதுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மட்டும்தான் குப்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. மித்தபடி சமுதாய ரீதியா மக்களை வந்து பாகுபாடு இல்லாம சமரீதியா ட்ரீட் பண்றதுல குப்தர்கள் ரொம்ப பின்தங்கியே இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் குப்தாஸோட உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன். இப்ப குப்தர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்றத சொல்றதுக்கு சில சோர்சஸ் வேணும். கரெக்டா? இந்த விஷயங்களை வச்சுதான் குப்தர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இப்படி இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஒரு எழுத்து இலக்கணமோ இல்ல கல்வெட்டுகளோ நம்மளுக்கு சான்றுகள் கூறணும். கரெக்டா? அந்த மாதிரியான சான்றுகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முதல்ல லிட்ரேச்சர் புக்ஸ் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, எந்தெந்த லிட்ரேச்சர்லாம், எந்தெந்த இலக்கியங்கள்லாம் வந்து குப்தர்களை பத்தி பேசுது அப்படிங்கறதான் பார்க்கணும். முதல்ல ஸ்மிருதிஸ், உங்களோட மனுஸ்மிருதி, அதுக்கப்புறம் பிரகஸ்பதி ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, இந்த 3 ஸ்மிருதியும் வந்து
குப்தர்களோட ஐடியாவை பத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி விசாகதத்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. இவரு 2 புக் எழுதுறாரு. முத்ர ராட்சசம்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு புக் என்னன்னா தேவி சந்திரகுப்தன் ஒரு புக் எழுதுறாரு. தேவி சந்திரகுப்தா ஒன்ன பத்தின புக் தான் இது. தேவி சந்திரகுப்தம் அப்படின்ட்டு முத்ர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் 2 புக் எழுதுறாரு. இந்த 2 புத்தகங்களும் குப்தர்களை பத்தின குறிப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி காளிதாசரை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற புத்தகங்களை எழுதி குவிச்சாரு. அந்த எல்லா புத்தகங்களும் குப்தர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட ஆட்சி முறை, இதெல்லாத்தையும் பத்தி விளக்குறதா தான் இருந்துச்சு. சரியா? சரி, அப்படி என்ன காளிதாசர் புத்தகங்கள் எழுதினாரா? நிறைய. சகுந்தலம், விக்ரமூர்வசியம், குமார சம்பவம், ரகுவம்சம், ரித்துசம்ஹாரம், மால விஞ்ஞானி மித்திரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? காளிதாசர் பத்தி புக்ஸ் வந்து ஊர்பட்டது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீதி சரம் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. இது வந்து எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட வந்து வரிய வாங்கணும், எந்த பேசிஸ்ல வாங்கணும், அவங்ககிட்ட அன்பா பேசி வாங்கணும், எந்தெந்த விஷயத்துக்குலாம் அவங்க கிட்ட வரி வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வரி வசூலிக்கிற விதிமுறைகளை சொன்னதான் இந்த நீதி சாரம்ங்கிற புக்கு. காமாந்தகர் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. காமாந்தகர். ஓகேவா? புரிஞ்சுதா? லிட்டரரி சோர்சஸ் என்னென்ன அப்படின்ட்டு? ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, இத்தனை விஷயங்கள். ஸ்லோ சார், ஏங்க இது ரிவிஷன் செஷனுங்க. ரிவிஷன் செஷன்ல ஸ்லோவா போனா முடிக்க முடியாது. இது கிளாஸ் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு குப்தாஸ் வந்து கிளாஸ் போயிருச்சு. சோ இது ஆப்வியஸ்லி ஸ்பீடா தான் போய் ஆகணும். இது நீங்க நோட்ஸ்க்காக பாக்காதீங்க. ஏற்கனவே நீங்க படிச்சுட்டு வந்து ஒரு ரிவிஷனுக்காக உட்காருங்க. நாளையில இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிவாங்க. நான் ஒரு டாபிக் சொன்னா அந்த டாபிக் நீங்க படிச்சுட்டு வாங்க. படிச்சதை நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸ்மிருதியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டேன். ரெண்டாவது விசாகதத்தர் வந்து முத்ர ராட்சசம்னு ஒரு புக் எழுதினாரு. தேவி சந்திரகுப்தன் ஒரு புக் எழுதினாரு. காளிதாசரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சகுந்தலம், விக்ரமூர்வசியம், மேகதூதம், ரிதுசம்ஹாரம், ரகுவம்சம், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. உங்க ஸ்கூல் புக்ஸ்லயும் உங்க லாஸ்ட் கிளாஸ்லயும் எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா காளிதாசர் எந்தெந்த புத்தகம்லாம் எழுதினாரு அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த யார் யார் என்னென்ன புத்தகம் எழுதினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், தேவி சந்திரகுப்தம் ரிட்டன் பை காளிதாசன் கொடுப்பான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு கேட்பான். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் தப்பு. ஏன்னா தேவி சந்திரகுப்தத்தை எழுதினது யாரு? விசாகதத்தர். ஓகேவா? விசாகதத்தர் 2 புத்தகம் தான் எழுதியிருக்காரு. முத்ர ராட்சசம் ஒண்ணு, தேவி சந்திரகுப்தம் ஒண்ணு. ஓகேவா? நீதி சாரத்தை எழுதினது வந்து காமாந்தகர். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து லிட்டரரி சோர்சஸ். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் காயின்ஸ். உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆட்சியை பத்தி ஒரு ஆதாரம், ஒரு சான்றுகள் கொடுக்கறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புத்தகங்களை பார்ப்பீங்க. அந்த சமயத்துல எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இந்த குப்தர்களை பத்தி குறிப்புகள் இருக்கான்னு பாக்குறீங்க. நான் சொன்ன புத்தகத்துல காளிதாசர் எழுதின புத்தகம், அதுக்கப்புறம் இவர் விசாகதத்தர் எழுதின புத்தகத்துல எல்லாம் குறிப்புகள் காணப்பட்டிருக்கு. அடுத்து அந்த டைம்ல அச்சிடப்பட்ட காயின்கள். ஓகேவா? அந்த அந்த டைம்ல அச்சிடப்பட்ட காயின்ல எடுத்து பாக்குறாங்க. அந்த காயினை பொறுத்த வரைக்கும் குப்தா கிங் யாரு வந்து சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தா இருக்காரு பாத்தீங்களா? சமுத்திரகுப்தா என்ன பண்றாரு? அவர் காயின்ல அவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு காயினை ரிலீஸ் பண்றாரு. ஓகேவா? அப்ப ஒரு காயின்ல ஒருத்தர் வீணை வாசிக்கிற மாதிரி சிம்பல் இருந்தாவே அது சமுத்திரகுப்தரோட காலம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி யார் வந்து முறையா சில்வர் காயின்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்னா சந்திரகுப்த 2. ஓகேவா? சந்திரகுப்தா 2 தான் முறையா சில்வர்ல காயின் அடிச்சு வெளியிடுறாரு. சரியா? இந்த சமுத்திரகுப்தா ரிலீஸ் பண்றதெல்லாம் வந்து காப்பர் காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த காப்பர் காயின்ஸ்ல அவரு வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கிற காயினை ரிலீஸ் பண்ணா அது சமுத்திரகுப்தர். ஓகேவா? அதுவே சில்வர் காயினா இருந்தா அது நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், அது சந்திரகுப்தர் 2ஓட காலம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து கல்வெட்டுகள். எந்தெந்த கல்வெட்டு எந்தெந்த ராஜாவை பத்தி பேசுச்சு, அது மூலமா குப்தர்களோட சந்திரகுப்தா 2 கரெக்டுங்க. அது மூலமா எந்தெந்த வகையில நம்மளுக்கு அவங்களோட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கல்வெட்டுகள். அடுத்து மெஹரௌலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹரௌலி அயன் பில்லர் இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேவா? மெஹரௌலியில ஒரு இரும்பு தூண் இருக்கு. அந்த மெஹரௌலிங்கிறது ஒரு இடங்க. அந்த மெஹரௌலிங்கிற இடத்துல ஒரு இரும்பு தூண்ல கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. ஓகேவா? எழுத்தாணியை வச்சு கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. அந்த மெஹரௌலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி பேசுதுன்னா சந்திரகுப்தர் 1 பத்தி பேசுது. ஓகேவா? சந்திரகுப்தர் 1 பத்தி பேசுது. அடுத்து அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தரை பத்தி பேசுது. அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் 2 பத்தி பேசுற கல்வெட்டுகள் எதுனா உதயகிரி, மதுரா, சாஞ்சி. ஓகேவா? உதயகிரி, மதுரா, சாஞ்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டுன்னு இன்னொன்னு இருக்கு. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, சிங்கிள் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை தூண் கல்வெட்டு இது யார பத்தி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை வந்து ஒழிச்சவர். ஓகேவா? ஹீனர்களை வந்து அழிச்ச, சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரே ஒரு குப்தராஜா வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் தான். ஓகேவா? அவர் பேர்ல எழுதப்பட்ட கல்வெட்டு தான் இந்த பிதாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஓகேவா? சரி.
ஓ எழுதியிருக்கான். ஓகே, பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. சரிங்களா. அடுத்து காப்பர் பிளேட்ஸ். காப்பர் பிளேட்ஸ் பட்டயங்கள். ஓகேவா, தாமிர பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டயங்கள் என்னன்னா, இப்ப உங்களோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேப்பர்ல எழுதுறீங்க கரெக்டா, ஆனா அந்த டைம்ல பட்டயம், இந்த வீட்டு பத்திரம் இதெல்லாம் எதுல எழுதியிருப்பாங்கன்னா தாமிரத்தில் எழுதியிருப்பாங்க. காப்பர்ல ஒரு பிளேட் எடுத்து செதுக்கி இருப்பாங்க. ஓகேவா. அந்த மாதிரி பட்டயங்கள் மதுபன், சோன்பேட் அப்படின்ற ஊர்ல, தாமோதர்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, தாமோதர்பூர், இந்த மாதிரி 3 ஊர்ல கிடைச்ச செம்பு பட்டயங்களை வச்சுதான் குப்தர்கள் இப்படி இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா. எஸ்பெஷலி சொல்ல போனா இந்த தாமோதர்பூர் கல்வெட்டு இருக்கு சாரி தாமோதர்பூர் பட்டயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டயம் கிராமம், குப்தர்கள் காலத்துல கிராமங்கள் எப்படி இருந்துச்சு, கிராமத்துல ஆட்சி நிர்வாகம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பேசக்கூடிய இது பட்டயம் தான் இந்த தாமோதர்பூர் பட்டயம். ஓகேவா, தாமோதர்பூர் காப்பர் பிளேட். ஓகேங்களா. சரி, இப்ப சோர்சஸ் பத்தி இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாமா. சோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் சோர்ஸ் பார்க்கணும். ஓகேவா. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க விசாகதத்தர் எழுதுனதை பார்க்கலாம். விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தம் முத்ரராட்சசம் 2 புக் எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஸ்மிருதிஸ் நிறைய இருக்குது. எது நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி நிறைய இருக்கு. ஓகேவா. அதே மாதிரி காளிதாசர் எழுதின புத்தகங்கள். காளிதாசர் எதுல எழுதினாரு, சாகுந்தலம், விக்ரமூர்வசியம், குமார சம்பவம், மேகதூதம், ரித்துசம்ஹாரம், ரகுவம்சம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏராளமான புத்தகங்களை காளிதாசர் எழுதியிருக்காரு. அடுத்து காமாந்தர்கள் எழுதின நீதிசாரம் அப்படிங்கிற புத்தகம் வந்து குப்தர்களோட ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சான்று குறிப்பீடா இருக்கு. ஓகேவா. அடுத்து காயின்ஸ், அந்த காலத்துல அச்சிடப்பட்ட காயின்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு முறையா சில்வர் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரகுப்தா 2. ஓகேவா. அதே மாதிரி அவர் ரிலீஸ் பண்ண காயின்ல அவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சமுத்திரகுப்தா. ஓகேவா. இந்த 2-3 காயின்ஸும் வந்து இந்த குப்தர்களோட ஆட்சியை பத்தி விரிவா சான்றுகள் கொடுக்குது. ஓகேவா. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுக்கள், எந்தெந்த இடத்து கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது அப்படின்றதான் பார்க்கணும். மெஹரௌலி ஐன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இரும்பு தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது. மெஹரௌலி கல்வெட்டு அப்படிங்கிறது யாரை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா சந்திரகுப்தர் 1 பத்தி குறிப்பிடுது. சரியா. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அது இரும்புன்னு சொல்லிட்டேன். அப்ப அதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நாள் வரைக்கும் அந்த மெஹரௌலி அயன் பில்லர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இரும்பு வந்து இன்னும் ஸ்டெயினே ஆகல, இன்னும் துருப்பிடிக்கவே இல்லை. ஓகேவா. அப்ப எப்படிப்பட்ட டெக்னாலஜியா அந்த காலத்திலே அவங்க பயன்பட்டு இருக்கணும். நான் என்ன சொன்னேன், குப்தர்கள பீரியட் வந்து 300 to 700 அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. சந்திரகுப்தர் 1ங்கிறது ஒரு 350 AD காலத்துல, காமனேரா காலத்துல வாழ்ந்தவர். ஓகேவா. அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இரும்புங்கிற விஷயம் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி டெக்னாலஜி அவங்க பயன்படுத்தி இருக்கணும். இன்ன வரைக்கும் அந்த மெஹரௌலி ஐன்பலர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி எழுதப்பட்டது, சந்திரகுப்தர் 1 பத்தி எழுதப்பட்ட இரும்பு தூண் கல்வெட்டு இது வரைக்கும் துருப்பிடிக்கவே இல்லை. ஓகேவா. அடுத்து அலகாபாத் கல்வெட்டு யாரை பத்தி குறிப்புகள் கொடுக்குது, சமுத்திரகுப்தரை பத்தி குறிப்புகள் கொடுக்குது. அதுக்கப்புறம் உதயகிரி, மதுரா, சாஞ்சி, இந்த 3 கல்வெட்டுகளும் சந்திரகுப்தர் 2 பத்தி குறிப்பிடுது. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு யாரை பத்தி குறிப்பிடுதுன்னா ஸ்கந்தகுப்தரை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா. அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸ், செம்பு பட்டயங்கள் அப்படின்னு சொன்னேன். எது மதுபான், சோன்பேட், அதுக்கப்புறம் தாமோதர்பூர், இந்த மாதிரி ஊர்ல கிடைக்கப்பட்ட செம்பு பட்டயங்கள் வந்து குப்தர்களோட ஆட்சியை பத்தி குறிப்பிடுது. சரிங்களா. இப்ப ராஜாக்களை பத்தி பார்க்கலாமா. இப்போதைக்கு எங்க இருந்தெல்லாம் இந்த குப்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்து ராஜாக்களை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் கிங் யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா. ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் அவரோட புள்ள கதோத்கஜ குப்தர் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு. இவங்க 2 பேர்த்த பத்தி நீங்க பெருசா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட் கிங்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2வது கதோத்கஜர். இவங்க 2 பேத்தையும் மகாராஜா அப்படின்ற டைட்டில் வச்சுதான் நம்ம கூப்பிட்டோம். ஓகேவா. மித்தபடி இவங்க பெருசா சண்டைக்கு போகல, சண்டைக்கு போய் எந்த இடத்துலயும் ஜெயிக்கல. ஓகேவா. இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, குப்தர்களோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது ஸ்ரீகுப்தர் பையன் கதோத்கஜர் அடிக்கிறாரு. நாட்டு ராஜா கூட போய் சண்டை போட்டு இன்னும் அவங்களோட எல்லையை விரிவுபடுத்தணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா. அவங்களே மகாராஜாங்கிற பட்டத்தையும் சூட்டிக்கிறாங்க. ஓகேவா. இதுதான் இந்த 2 கிங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கிங்குக்கு போலாமா. அடுத்த ரிங்கு ஒரே நிமிஷம். அடுத்த 2 கிங் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சந்திரகுப்தா 1. இவருதான் குப்தர் வம்சத்திலேயே முக்கியமான ராஜா. ஓகேவா. இந்த சந்திரகுப்தா 1 பொறுத்த வரைக்கும் இவரு பெரிய அளவுக்கு மத்த நாட்டுக்கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கல. ஆனா இவர் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன விஷயம் பண்றாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்க ஆட்சி எல்லையை வந்து விரிவுபடுத்துறதுக்கு 2 பாலிசி அந்த காலத்துல ராஜா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலிசி என்ன அப்படின்னா, சண்டையிட்டு போர்ல ஜெயிச்சு அவங்க நாட்டை கேப்சர் பண்ணிக்கிறது. 2வது பாலிசி என்னன்னா மேரிட்டல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை கல்யாணம் பண்றது மூலமா
எப்படி சொல்றது, டௌரியா அந்த பெண் வீட்டார் வந்து சில நிலத்தை கொடுப்பாங்க. ஓகேவா, அப்படி ராஜவம்சத்துல ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா சில பகுதியை நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வழக்கம் வந்து குப்தர்கள் பீரியட்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த சந்திரகுப்தர் என்ன பண்றாருன்னா, லிச்சாவி பிரின்சஸ், லிச்சாவி நாட்டை சார்ந்த இளவரசிய குமாரதேவி, அந்த பிரின்சஸ் பேரு குமாரதேவி, குமாரதேவி அப்படின்ற இளவரசிய கல்யாணம் பண்றது. அது மூலமா இந்த லிச்சாவிங்கிற ஊரை சந்திரகுப்தர் கைப்பற்றாருன்னு சொல்ல முடியாது, சண்டை போட்டு கைப்பற்ற. லிச்சாவி பிரின்சஸ குமாரதேவியை கல்யாணம் பண்ணதுனால இந்த லிச்சாவிங்கிற ஊரை அவங்க அப்பா வந்து இவருக்கு சீதனமா கொடுத்துறாரு. புரிஞ்சா? அப்ப மொத்தத்துல ஆட்சியை வந்து விரிவுபடுத்தணும்னா ரெண்டு வகையா, ஒண்ணு சண்டை போட்டு, இன்னொன்னு கல்யாணம் பண்ணி. இவரு கல்யாணம் பண்ணி லிச்சாவி பிரின்ஸ் பேர் என்ன, குமாரதேவி அப்படிங்கிற இளவரசியை கல்யாணம் பண்றது மூலமா லிச்சாவிங்கிற ஊர் வந்து இவரு சந்திரகுப்தா ஒன்னு ஆட்சி பண்ற இடத்துக்குள்ள வந்துருச்சு. சரியா? இந்த குப்தர்கள் ஆக்சுவலி வந்து மத்திய தேசம் அப்படிம்பாங்க. அந்த காலத்துல அவங்க ஆட்சி பண்ண இடத்த மத்திய தேசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த காலத்துல எதெல்லாம் அப்படி வரும் அப்படின்னா, பீகார் வரும், பீகார், உங்க ஒரிசா, பெங்கால், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் வந்து குப்தர்கள் ஆட்சி பண்ண இக்காலத்து இடங்கள். உத்தரப்பிரதேஷ், சாரி, ஓகேவா, இத அவங்க மத்திய தேசம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. ஓகேவா, முறையா அந்த சந்திரகுப்தர் டூ யார, லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவியை கல்யாணம் பண்றதுனால லிச்சாவி அப்படின்ட்டு ஒரிசால இப்ப இருக்குது, அந்த இடத்தையும் ஆட்சி பண்றதுக்கான அதிகாரத்தை சந்திரகுப்தர் ஒன்னு பெறாரு. இவ்வளவே நீங்க சந்திரகுப்தா ஒன்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மித்தபடி இந்த மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சந்திரகுப்தா ஒன்னை பத்தி பேசுது அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே அந்த கல்வெட்டுகளை பத்தி படிக்கும் போது நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? முடிஞ்சா குமாரதேவி. ஓகேவா, அடுத்து சமுத்திரகுப்தர், ரொம்ப 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 முக்கியமான ராஜா. இந்நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணது மூலமா தான் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முறையா சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்றாரு, சண்டை போட்டு சில விஷயத்த தனக்குள்ள வாங்கிக்கிறாரு. ஓகேவா, சண்டை போட்டு ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போறாரு. எக்ஸ்பான்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. முறையா சமுத்திரகுப்தா தான் இந்த எக்ஸ்பான்ஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமுத்திரகுப்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, சந்திரகுப்தாவோட புள்ள தான் சமுத்திரகுப்தர். ஓகேவா, இந்த சமுத்திரகுப்தர் என்ன பண்றாரு, தட்சிண பாதா இன்வேஷன், அதாவது சவுத்து. முறையா நான் என்ன சொன்னேன், இந்த சென்ட்ரல் இந்தியாவில இருக்கிறவங்க தான் குப்தர்கள். முறையா சவுத் வரைக்கும் வந்து சவுத்துல கிட்டத்தட்ட 12 ராஜாவை வீழ்த்தி, இங்க 12 ராஜாவோட நான் தான் இனிமேல் கிங் அப்படின்னு நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் அடிபணிய வச்சாரு. ஓகேவா, அதுக்கு பேர் தான் தட்சிண பாதா இன்வேஷன். ஓகேவா, சவுத்துக்கு வந்து 12 ராஜாவை வீழ்த்தினார். அந்த 12 ராஜால ஒருத்தர் தான் காஞ்சி, இப்ப இருக்கிற காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகோபன். ஓகேவா, இந்த 12 கிங்ல ஒருத்தர் தான் விஷ்ணுகோபன், பல்லவா டைனாஸ்டி சேர்ந்தவர். ஓகேவா, இந்த விஷ்ணுகோபன் இந்த மாதிரி 12 கிங்க தோக்கடிச்சு தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு காட்டிட்டு போனாரு. இதுக்கு பேர் தட்சிண பாதா. தட்சிணா வந்து சவுத், கரெக்டா? அதனால தட்சிண பாதா இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்த்ல போய் ஒரு 9 ராஜா வீழ்த்தினார். ஓகேவா, இதுல வர்மா டைனாஸ்டி ஒண்ணு. வர்மா டைனாஸ்டிங்கிறது கிட்டத்தட்ட இந்த காலத்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். வர்மா டைனாஸ்டியை போய் வீழ்த்துவாரு. அதுக்கப்புறம் நாகர்கள், நாகாஸ் அப்படின்னு ஒரு டைனாஸ்டி இருக்கு. இந்த மாதிரி டைனாஸ்டியை நார்த்துக்கு போய் வீழ்த்துவாரு. ஓகேவா, அப்ப இந்த மாதிரி போரெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வந்தனால சமுத்திரகுப்தரை விஏ ஸ்மித்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படிங்கிறாரு. நெப்போலியனுங்கிறவர் பிரெஞ்சுக்காரருங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா நாடு நாடா போய் சண்டை போட்டு அந்த நாட்டை வந்து தன்னோட ஆட்சி எல்லைக்குள்ள கொண்டு வந்துக்குவாரு. ஓகேவா, அதே மாதிரிதான் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் சமுத்திரகுப்தா தான் முறையா எக்ஸ்பான்ஷன் பாலிசியை ஃபாலோ பண்றாரு. வேற நாட்டுக்கு போய் சண்டை போட்டு அதையும் தன் எல்லைக்குள்ள கொண்டு வந்துகிட்டாரு. ஓகேவா, எந்தெந்த விஷயத்த அவர் எல்லைக்குள்ள கொண்டு வந்துகிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நார்த்துக்கு போய் நார்த்ல ஒரு 9 ராஜா டிஃபீட் பண்ணி அதை தன் எல்லைக்குள்ள கொண்டு வந்தாரு. ஏன்னா குப்தர்கள்ங்கிறது சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிறவங்க. அப்ப நார்த்தும் வேற யாரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, சவுத்தையும் வேற யாரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சமுத்திரகுப்தா நேரம் என்ன பண்றாரு, சவுத்துக்கு தட்சிண பாதா இன்வேஷன் ஒரு இன்வேஷன் பண்றாரு. இதுல 12 ராஜாவை வீழ்த்தி சவுத்துல சில ஏரியா வந்து தன்னோட எல்லைக்குள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி நார்த்துக்கு போறாரு, நார்த்ல ஒரு 9 ராஜாக்களை வீழ்த்தி தன்னோட எல்லைக்குள்ள கொண்டு வராரு. ஓகேவா, இதுல யார் யாரு எந்தெந்த ராஜாவை வீழ்த்துறாங்க அப்படின்ட்டு இந்த 12 9 பேர்த்துல நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். இந்த 12 பேர்த்துல முக்கியமான 2 பேர் யாரு அப்படின்னா, இந்த 12 பேர்த்துல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா விஷ்ணுகோபன் அப்படிங்கிற ராஜா, பல்லவர் டைனாஸ்டி சேர்ந்தவர். ஓகேவா, அதே மாதிரி நார்த்ல 9 ராஜால முக்கியமானவர் யாருன்னா வர்மா டைனாஸ்டி வீழ்த்துவாரு, நாகா டைனாஸ்டி வீழ்த்துவாரு. இந்த மாதிரி இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, சரி, இப்படி எல்லாம் வீழ்த்துறாரு. அதனால அவர் பேரு இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவரோட சாகசங்கள், இவர் யார் யாரை ஜெயிச்சா, இந்த விஷயத்தோட குறிப்பெல்லாம் நம்மளுக்கு எங்க கிடைக்குதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ல கிடைக்குது. ஓகேவா, இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனை யார் எழுதுனா அப்படின்னா ஹரிசேனா. ஹரிசேனர்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. சமுத்திரகுப்தரோட அமைச்சரவையில ஹரிசேனர்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அந்த அமைச்சர் தான் இந்த அலகாபாத் கல்வெட்டை சமுத்திரகுப்தர் இங்கெல்லாம் போய் இப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு குறிப்புகள் எழுதுறாரு. ஓகேவா, இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது 33 வரிகளை கொண்டாந்து. ஓகேவா, 33 வரிகளை கொண்டு வந்து. ஓகேவா, 33 லைன்ஸ் இருக்கும். இந்த 33 வரிகளும் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகேவா, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருக்கும். ஸ்கிரிப்ட் வந்து நகரி ஸ்கிரிப்ட்.
ஓகேவா? இவ்வளவே இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி நீங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. சரியா? சமுத்திரகுப்தரை பத்தி அவ்வளவுதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சமுத்திரகுப்தர் இசை அறிவு கொண்டுவாரு. ஓகேவா? பயங்கரமான இசை அறிவு கொண்டவரு. அதனால இவரை எப்படி கூப்பிட்டாங்க? கவிராஜர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கவிராஜர். ஓகேவா? கவினா என்ன? பாட்டு. பாட்டுடைய தலைவன் கவிராஜர் அப்படின்ற மாதிரி பேர்ல கூப்பிட்டாங்க. ஓகேவா? இவரு வீணை வாசித்ததுல ரொம்ப வல்லவரா இருந்தார். வீணை. அதனாலதான் இவரு ஒரு காயின் ரிலீஸ் பண்றாரு. அந்த காயின்ல இவரு வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சரை எபிக் பண்றாரு. ஓகேவா? பிக்சரை அந்த எக்ஸ்பான்ஷன் பாலிசி வெளியூருக்குலாம் போய் அவரோட எல்லையை விரிக்கிறதுக்காக போய் சண்டை போட்டு நிறைய நாட்டை கேப்சர் பண்ணிட்டு வந்தாரு. இதை பத்தி சொல்றேன். இதை பத்தி பேசுற கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா? அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து விஷ்ணுவை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? விஷ்ணு அதாவது வைஷ்ணவிசம், வைணவம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? வைணவ மதத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த சமுத்திரகுப்தர். ஓகேவா? அதனால இவர் என்ன பண்றாருன்னா அஸ்வமேத யாகா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாரு. அஸ்வமேத யாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாட்டை போய் அவர் கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு குதிரையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு குதிரையை கொல்லணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் அஸ்வமேத யாகா. ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வைஷ்ணவசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு சம்பிரதாயம். ஓகேவா? அந்த சம்பிரதாயத்தை தவறாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த சமுத்திரகுப்தா. சரி, அதுக்காக இவர் வைணவ மதத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால வேற மதத்துக்கு எதிராக செயல்பட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எதை வச்சு அவர் மத்த மதத்தையும் ஆதரிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மேகவர்மன் ஒருத்தர் இருந்தாருங்க. மேகவர்மன் அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ராஜா இருக்காரு. ஓகேவா? இந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ராஜா இருக்காரு. இந்த மேகவர்மன் என்ன பண்றாரு, நேரா சமுத்திரகுப்தர்கிட்ட வந்து எனக்கு நான் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்றவன், எனக்கு உங்க ஊருக்குள்ள ஒரு புத்த கோயில் கட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. சமுத்திரகுப்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ அவர் வந்து புத்த மதத்துக்கு எதிரானவர்லாம் கிடையாது. ஏன்னா அவர் ஊர்லயே மேகவர்மனை கோயில் கட்டவே அலோவ் பண்றாரு, புத்த கோயில் கட்டுறதுக்கு அலோவ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அமைச்சரவையில வசுபந்துன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வசுபந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு புத்திஸ்ட் மாங்க். ஓகேவா? அவர் ஒரு புத்த துறவி. ஓகேவா? அந்த புத்த துறவியில் இருக்கிற ஒரு ஆளை அவரோட அமைச்சரவையிலேயே வச்சிருந்தாரு. என்னதான் அவர் வந்து வைணவ மதத்தை சேர்ந்தாலும் அஸ்வமேத யாகம் இந்த மாதிரி பல பல சம்பிரதாயங்களை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் பிற மதங்களையும் ஈக்குவலா மதிச்சாரு. அதுக்கான சான்றுகள் தான் இது. மேகவர்மனை புத்த கோயில் கட்ட விட்டாரு. வசுபந்து அப்படின்ற ஒரு புத்த துறவிய தன்னோட அமைச்சரவைக்குள்ளேயே வச்சிருந்தாரு. ஓகேவா? இதெல்லாம் தான் நீங்க சமுத்திரகுப்தரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப மொத்தத்துல நீங்க சமுத்திரகுப்தரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல அலகாபாத் கல்வெட்டு அவரை பத்தினது. அலகாபாத் கல்வெட்டை எழுதினது யாரு? ஹரிசேனர்ன்ட்டு அவரோட அமைச்சரவையில இருக்கிற ஒரு அமைச்சர் தான். அந்த அலகாபாத் கல்வெட்டு கிட்டத்தட்ட 33 வரிகளை கொண்டது. அந்த 33 வரிகள் எந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்குன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். என்ன ஸ்கிரிப்ட்? நகரி ஸ்கிரிப்ட். ஓகேவா? நகரி ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டுச்சு. ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சமுத்திரகுப்தரை பத்தி? ரெண்டாவது என்ன, எங்கெங்கெல்லாம் போர் தொடுத்து எல்லைகளை விரிவு பண்ணாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் தட்சிண பாதா இன்வேஷன், அதாவது சவுத்துக்கு வந்து ஒரு 12 ராஜாக்களை வீழ்த்தி தன்னோட எல்லையை விரிச்சுக்கிட்டாரு. ஓகேவா? அந்த 12 ராஜால ரொம்ப முக்கியமான ராஜா தான் பல்லவா கிங்கான விஷ்ணுகோபன். ஓகேவா? ஆமாமா, 40 வருஷம் ரூல் பண்ணாருங்க. கரெக்ட், 40 இயர்ஸ் ரூல் பண்ணாரு. ஆனா எப்படி சொல்றதுன்னா, இது இவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு ராஜாவும் எவ்வளவு வருஷம் ஆண்டாங்க அப்படின்றது நீங்க அவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க தேவையில்லை. தெரிஞ்சுக்கிட்டாலும் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 டைனாஸ்டி பத்தி டீட்டெயிலா படிக்க வேண்டியது இருக்குது. அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை வருஷத்தையும் நீங்க டீட்டெயிலா படிக்க முடியாது. கரெக்டா? அதனால பேசிக்கா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். சரியா? ஓகே, எதுக்கு வந்தேன்? எதுல மிஸ் பண்ணலையே. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன். தட்சிணபாத இன்வேஷன் 12 பேர். அதுல விஷ்ணுகோபன் அப்படின்றவர் தான் ஒரு ராஜாவா இருந்தாரு. அதே மாதிரி நார்த்துக்கு போறாரு. நார்த்ல போய் ஒரு 9 ராஜா வீழ்த்துறாரு. அந்த 9 ராஜால ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ராஜா தான் வந்து இந்த நாகா டைனாஸ்டி சேர்ந்தவங்க, வர்மா டைனாஸ்டி சேர்ந்தவங்க எல்லாம். சரியா? இவங்களை வீழ்த்தினதுக்கு அப்புறம் இதை பத்தின பெருமைகளை தான் எல்லாம் தான் ஹரிசேனர் அந்த அலகாபாத் கல்வெட்டுல எழுதியிருக்காரு. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இவருக்கு கவிராஜன் ஒரு டைட்டில் இருக்கு. ஏன் கவிராஜன்னா இவரு வீணை வாசிக்கிறதுல ரொம்ப வல்லூரா இருக்காரு. அதனாலதான் இவரு பொறிக்கிற அந்த காலத்துல இவர் ஆட்சியில காயின்ஸ் ரிலீஸ் பண்ணதுல அந்த காயின்ல இவரு வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கிற படத்தை பொறிக்கப்பட்டாங்க. ஓகேவா? அந்த காயின்ல இவரோட வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கிற படத்தை பொறிச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்தியன் நெப்போலியன் அப்படின்ட்டு இவர் இத்தனை நாட்டை போய் கேப்சர் பண்ணிட்டு வந்ததுனால இவர் வி.ஏ. ஸ்மித்னு ஒரு ஆள் வந்து இவரை இந்தியன் நெப்போலியன் அப்படின்ட்டு பேர்ல கூப்பிட்டாங்க. ரெண்டாவது, இவரு வைணவ மதத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணவர். அதனால அஸ்வமேத யாகம் இந்த மாதிரி பயங்கரமான சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் பிற மதங்களையும் ஆதரிச்சுட்டு வந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வசபந்து அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் செயின்ட்டை தன்னோட அமைச்சரவைக்குள்ளேயே வச்சிருந்தாரு. மேகவர்மனை அலோவ் பண்ற ஸ்ரீலங்கன் ராஜாவான மேகவர்மனை தன்னோட எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல புத்த கோயில்கள் கட்ட அலோவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவ்வளவே சமுத்திரகுப்தர். சரிங்களா? அடுத்து சந்திரகுப்தா 2. சமுத்திரகுப்தா கண்டிப்பா ஏரியாவை விரிச்சாரு. கரெக்ட், உண்மை. சந்திரகுப்தா 2வும் அதே தான் பண்றாரு. நான் என்ன ஆச்சுன்னா,
சமுத்திரகுப்தர் 2 இறந்ததுக்கு அப்புறம் சமுத்திரகுப்தா 2 இறந்ததுக்கு அப்புறம் ராமகுப்தான்னு ஒரு ஆள் வந்து ஆட்சிக்கு வராருங்க. இந்த ராமகுப்தாவோட ஆட்சி சரியில்லை. ஓகேவா? சமுத்திரகுப்தாவோட பையன் தான் ராமகுப்தா, எல்ரசன். இந்த மூத்த பையன் தான் எல்ரசன் தான் இந்த ராமகுப்தா. இந்த ராமகுப்தாவோட ஆட்சி நல்லா இல்ல. போய் ஒரு போர் எடுத்து போறாரு, போர்ல தோத்துறாரு. போர்ல தோத்ததுக்கு அப்புறம் ஒரு நாட்டோட ராஜா கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டு வர்றாருன்னா, நீ என்கிட்ட தோத்துட்ட, நான் உன்னோட இடத்தெல்லாம் நான் பிடிக்க கூடாதுன்னா நீ என்னோட ஒய்ஃப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த ரமகுப்தாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவரோட ஒய்ஃப அந்த ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை இந்த ரமகுப்தர் நடத்தியிருப்பாருன்னு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ரமகுப்தர் ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க போர்ல தோத்துறாரு. அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ நீ என்கிட்ட தோத்துட்ட, அதனால உன்னோட நிலத்தை நான் புடிங்க கூடாது அப்படின்னா உன்னோட ஒய்ஃபை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஒய்ஃபை கொடுத்தவர் தான் இந்த ரமகுப்தர். இதை பார்த்துட்டு இவரோட தம்பியான சந்திரகுப்தர் 2னால பொறுத்துக்கவே முடியல. என்னடா அண்ணன் இவ்வளவு கேவலமான வேலை பார்த்துட்டாரு அப்படின்ட்டு சந்திரகுப்தர் 2 என்ன பண்றாரு, இந்த ரமகுப்தரை கொண்டுறாரு. கொன்னுட்டு ஆட்சி அதிகாரத்தை இந்த சந்திரகுப்தர் 2 எடுத்துக்கிறாரு. ஓகேவா? இப்படிதான் சந்திரகுப்தர் 2 ஆட்சிக்கு வர்றாரு. ஓகேவா? இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவருக்கு ஆக்சுவலி நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. முதல்ல அந்த டைட்டில் வைஸ்ல படிச்சுட்டு போனாவே சூப்பரா இருக்கும். சந்திரகுப்தர் 2 பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிறைய விக்ரமன் ஒரு டைட்டில் இருக்கு, விக்ரமகுப்தன் ஒரு டைட்டில் இருக்கு. அதே மாதிரி தேவராஜன், தேவகுப்தன், சாகரி சாகரி அப்படின்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் இருக்கு. எதனால இவர் பேர் வந்து விக்ரமன் அப்படின்ற மாதிரி வச்சாங்க அப்படின்னா, நீங்க இந்த விக்ரமாதித்யா படிச்சிருக்கீங்களா? விக்ரமாதித்தன் ஸ்டோரிஸ். இந்த விக்ரமோ ரேட்டால் அந்த வேதாள வந்து அவரோட முதுகுல ஏறிக்கும் அப்படின்ற மாதிரி கதைகள் படிச்சிருக்கீங்க தெரியுமா? அதுல இந்த விக்ரமாதித்யன் அப்படின்னு படிச்சவர் யாருன்னா உங்க சந்திரகுப்தா 2 தான். ஓகேவா? உங்க சந்திரகுப்தா 2 தான் விக்ரமாதித்யன் அப்படின்ற இன்னொரு பேராலையும் அழைச்சாங்க. ஓகேவா? அப்ப இந்த விக்ரம வேதாள் கதையில நீங்க படிச்ச விக்ரமாதித்ய ராஜா வந்து இந்த சந்திரகுப்தா 2 தான். ஓகேவா? அதே மாதிரி தேவகுப்தன். ஏன் இவர் தேவகுப்தன் கூப்பிட்டாங்கன்னா, இவரு மிகப்பெரிய இறை நம்பிக்கையாளர், பயங்கரமா சாமியை நம்பக்கூடியவர். அதனால இவரை தேவகுப்தன் அப்படின்னு கூப்பிட்டாங்க, இறை நம்பிக்கை உடையவர் அப்படின்ற மாதிரி. அடுத்து சகரின்னு இவரை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா, சாகாஸ் அப்படின்ற ஒரு டைனாஸ்டி இருக்கு. சாகாஸ் அப்படின்ற ஒரு டைனாஸ்டி இருக்கு. இந்த சாகாஸை டிஃபீட் பண்ணி சாகரி அப்படின்ற ஒரு டைனாசிட்டியை முடிச்சு கட்டி தன்னோட எல்லை பகுதியை விரிச்சவர் தான் இந்த சந்திரகுப்தா 2. ஓகேவா? இந்த சாகாஸ் அப்படிங்கிறவங்களை அழிச்சதுனால இவர் பேரு சாகரி அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. சரியா? புரிஞ்சா? விக்ரமன், தேவகுப்தன், சகரி, இது இல்லாம ஏகப்பட்ட பட்ட பேர் இருக்கு. பட் இந்த மூணுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து இவரோட டீட்டெயிலுக்கு நீங்க படிச்சுக்க முடியும். விக்ரமன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விக்ரமாதித்யன் அப்படின்ற கதாபாத்திரம் இவரை ஒட்டிதான் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், காளிதாசர் அப்படின்ற ஒரு போயட் இருந்தாரு. அந்த காளிதாசர் விக்ரமூர் வசியம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். விக்ரமூர் வசியம். இந்த விக்ரமூர் வசியம் அப்படின்ற புத்தகம் யாருக்காக எழுதப்பட்ட புத்தகம்னா இந்த சந்திரகுப்தர் 2 தான். புரிஞ்சுதா? இன் பிட்வீன் வாய்ஸ் பிரேக். இப்ப கேக்குதா? வாய்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா? வாய்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. சரி சரி, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஓ, தெரியலையே. நெட் கரெக்டா தான் இருக்கு, வைஃபை. சரி, ஓகே ஓகே ஓகே. அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஏதோ நெட் இஷ்யூ ஆட்டுக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். சந்திரகுப்தர் 2 பொறுத்த வரைக்கும் அவரோட பட்டப்பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். சிமிலர் வே அவரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி எப்படிலாம் விரிச்சாரு. சாகா அப்படின்ற ஒரு டைனாசிட்டி, ருத்ரசேனர் அப்படின்ற ஒருத்தரை கொன்னு அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லைய விரிவுபடுத்திட்டே போனாரு. அது மட்டும் இல்லாம நாகர்கள், அதாவது அவரோட அப்பா சமுத்திரகுப்தர் வந்து 9 ராஜாவை கொண்டாரு பாத்தீங்களா? அந்த 9 ராஜால முக்கியமானவர் நாகா டைனாஸ்டி சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த நாகாவோட குவீனையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? நாகாஸோட குவீனையே கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த அந்த நாகா குவீன் பேர் வந்து குபேர நாகா. புரியுதா? இந்த குபேர நாகாவை கல்யாணம் பண்றாரு. சந்திரகுப்தா 2க்கு பிறக்கிற குழந்தை பேரு பிரபாவதி. ஓகேவா? இந்த பிரபாவதி என்ன பண்றாருன்னா, வகாடகா பிரின்ஸ் ருத்ரசிம்மன் ஒரு வகாடகா ராஜா இருக்காரு. அந்த வகாடகா பிரின்ஸுக்கு இந்த பிரபாவதி அவரோட குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. ஓகேவா? நாளடைவுல இந்த வகாடகா ராஜா ருத்ரசிம்மன் இருக்காரு பாத்தீங்களா, போர்ல தோத்து செத்துறாரு. செத்ததுக்கு அப்புறம் மொத்த ஆட்சி அதிகாரமும் பிரபாவதி கீழே வருது. பிரபாவதி என்ன பண்ணிடுறாங்க, இந்த மொத்த வகாடகா டைனாஸ்டியே தூக்கி குப்தர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க பிற்காலத்துல. புரியுதா? அப்ப மொத்தத்துல சந்திரகுப்தா 2 எப்படி எப்படி எல்லாம் ஆட்சி எல்லையே விரிவுபடுத்தி இருக்காருன்னு பாருங்க. போர்லயும் விரிவுபடுத்தி இருக்காரு, கல்யாண முறையிலையும் விரிவுபடுத்தி இருக்காரு. போர்ல எப்படி விரிவுபடுத்தினாரு? சாகர்களை அழிச்சு ருத்ரசேனரை கொன்னு
சொல்றேன். விக்ரமூர் விஷயம்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. காளிதாசர் எழுதின புத்தகம் தான் விக்ரமூர் விஷயம். ஓகேவா? இந்த விக்ரமூர் விஷயம்ங்கிறது சந்திரகுப்தர் 2 பத்தி எழுதின புத்தகம் தான். ஓகேவா? சந்திரகுப்தர் 2 விக்ரமன், விக்ரமாதித்தன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராலையும் அழைச்சாங்க. ஓகேவா? அதனால விக்ரமூர் விஷயம்ங்கிற புத்தகம் சந்திரகுப்தர் 2 பத்தி எழுதின புத்தகம் தான் அது. சரியா? சரி. நான் சொன்ன மாதிரி 2 வகையா ஆட்சி எல்லையை விரிவுபடுத்துறாரு. ஒண்ணு இந்த சாகர்களை கொண்டு ருத்ரசேனரை அழிச்சு அந்த ஆட்சி எல்லையை விரிவுபடுத்துறாரு. 2வது கல்யாணத்து மூலமா யார கல்யாணம் பண்றாரு? நாகா டைனாஸ்டியை சேர்ந்த குபேர நாகா அப்படின்ற ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாரு. தனக்கு பிறக்கிற பிரபாவதிங்கிற குழந்தைய வகாடகா ராஜாவான ருத்ரசிம்மருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தும் அவரோட ஆட்சி எல்லையை விரிவுபடுத்துறாரு. ஓகேவா? சரி, இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். சந்திரகுப்தா 2 அமைச்சரவையில கிட்டத்தட்ட ஒரு 9 நவரத்னங்கள் இருந்தாங்க. ஓகேவா? 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த 9 அமைச்சர்களை நவரத்னாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. நவரத்னங்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இது யாரோட அமைச்சரவையில? சந்திரகுப்தா 2 அமைச்சரவையில தான் 9 பேர் இருந்தாங்க. அந்த 9 பேர் யார் யாருங்கிறத நம்ம கட்டாயம் படிச்சே தீரணும். ஓகேவா? காளிதாசரும் ஹரிசேனரும் போயட்ஸ், கவிஞர்கள். ஓகேவா? காளிதாசரும் ஹரிசேனரும். ஹரிசேனர் யாரு? அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவரு. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி பேசுது? சமுத்திரகுப்தரை பத்தி பேசுது. கரெக்டா? கரெக்டா? இந்த காளிதாசரும் ஹரிசேனரும். ஓகேவா? அமரசிம்ஹர் யாருன்னா அகராதி, லெக்சிகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, லெக்சிகாலஜிஸ்ட். இவரு அமரகோஷம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர். அமரகோஷம். எஸ், அமரகோஷம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர். இந்த அமரகோஷம்ங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க தெரியுமா? அந்த மாதிரி சமஸ்கிருத மொழிக்கு ஒரு டிக்ஷனரியை போட்டவர் தான் இந்த அமரசிம்ஹர். ஓகேவா? இவர் ஒரு லெக்சிகாலஜிஸ்ட். டிக்ஷனரி எழுதுறவங்க பேரு லெக்சிகாலஜிஸ்ட், அகராதி எழுதுபவர் அப்படிம்பாங்க. ஓகேவா? அந்த டிக்ஷனரி பேரு அமரகோஷம். ஓகேவா? அமரசிம்மர் ஒரு அமைச்சரா இருந்திருக்காரு. அடுத்து தன்வந்திரி, மருத்துவர். தன்வந்திரி மருத்துவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்வந்திரிங்கிறவரு ஒரு மருத்துவ மேதைய ஒரு அமைச்சரா வச்சிருந்திருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி காக்கபானகர், ஜோசியத்துல அறிவு பெற்று இருக்கிற இன்னொருத்தரை இன்னொரு அமைச்சரா வச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து விட்டல் பட்டர், மெஜிஷியன். வரஹமித்ரா, ஆஸ்ட்ரானமி, அதாவது ஸ்பேஸ் சயின்ஸ். ஓகேவா? வானவியல் ஆராய்ச்சி. அடுத்து சங்கு, ஆர்கிடெக்ட். ஓகேவா? கட்டடவியல் கலைஞர். அடுத்து வரவுச்சி, கிராமர். இந்த சமஸ்கிருத இலக்கணத்தை பத்தி அறிவு பெற்றிருக்கிறதா இந்த வரவுச்சி. இது ரொம்ப முக்கியமான பகுதி, நீங்க கட்டாயம் மனப்பாடம் பண்ணியே தீரணும். ஓகேவா? இதுக்கு நான் எப்படி படிப்பேன்னா, இந்த ஹரிசேனரும் காளிதாசரும் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். ஓகேவா? சில விஷயம் மட்டும் ஞாபகம் வராது. வரவுச்சி அப்படின்னா கிராமர். நான் என்ன சொன்னேன்? சமஸ்கிருத மொழியை தான் குப்தர்கள் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ஓகேவா? இப்ப சமஸ்கிருத மொழிக்கு ரொம்ப வறட்சியா இருக்குது. கரெக்டா? யாருமே பேசுறது இல்ல, ரொம்ப வறட்சியான லாங்குவேஜ் அது. அதனால வரவுச்சினா சமஸ்கிருத கிராமர், சமஸ்கிருத இலக்கணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஆர்கிடெக்ட், கட்டடவியல் கலைஞருக்கு சங்கு அப்படிங்கிறவர் தான் கட்டடவியல் கலைஞரா இருந்தாரு. ஓகேவா? ஒழுங்கா இவரு வீடு கட்டல அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் சங்கு தான், உள்ள வாழ்றவங்க எல்லாத்துக்குமே சங்கு தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சங்கு ஆர்கிடெக்ட். சரியா? அடுத்து வரஹமித்ரா, ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? வரஹமித்ரா, ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? எனக்கு இதுக்கு க்ளூவா நான் வைக்கல, பட் இந்த வரஹமித்ரானாவே நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஆஸ்ட்ரானமின்னு சில விஷயம் தெரியும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணா அது வந்து வரஹமித்ராவோட பேர்ல தான் லான்ச் பண்ணாங்க. சரியா? அடுத்து விட்டல் பட்டர், விட்டல் வித்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ விட்டல் பட்டர் ஒரு மெஜிஷியன், வித்தைகாரர். ஓகேவா? அடுத்து காக்கபானகர், நான் காக்கா மேல பறக்கிறத பார்த்து ஜோசியம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கபானகர் ஜோசியம். தன்வந்திரி மருத்துவம், அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். தன்வந்திரி மருத்துவம்னு நிறைய இந்த சித்த மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. சித்த மருத்துவ டப்பாலாம் இந்த தன்வந்திரிங்கிற ஒரு முனிவரோட படத்தை கூட போட்டிருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த 9 நவரத்னங்களையும் பத்தி அப்படியே ரிவைஸ் பண்ணலாமா? ஹரிசேனரும் காளிதாசரும் போயிட்டு. ஓகேவா? யாரு? ஜோசியம் பாக்குறவரு. ஓகேவா? விட்டல் பட்டர் யாரு? விட்டல் வித்தை, மேஜிஷியன். ஓகேவா? வரவுச்சி யாரு? சான்ஸ்கிரிட், கிராமர். ஓகேவா? அதே மாதிரி சங்கு யாரு? ஆர்கிடெக்ட். ஓகேவா? சங்கு ஆர்கிடெக்ட். அதுக்கப்புறம் வரவுச்சி, அதுக்கப்புறம் வரஹமித்ரா வந்து ஆஸ்ட்ரானமர். வரஹமித்ரா ஆஸ்ட்ரானமர். இந்த மாதிரி 9ஐயும் படிச்சாச்சு. சரியா? ஈஸியா தான் இருக்கு. விட்டல் பட்டர், வரஹமித்ரா, அதுக்கப்புறம் சங்கு, வரவுச்சி, ஹரிசேனர், காளிதாசர், 9மே படிச்சாச்சு. கரெக்டா? ஓகே தானே? நவரத்னங்கள் நீங்க எப்படி எந்த எந்த துறையில அவங்க பயங்கர அறிவு பெற்று இருக்கவங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஈஸியா எழுதிடலாம். கரெக்ட் தானே? ஓகே, சரி. ஓகே, அதே மாதிரி சந்திரகுப்தர் 2 பீரியட்ல தான் ஃபாஹியன், தப்பா எழுதியிருக்கேன் ஸ்பெல்லிங், ஃபாஹியன் அப்படின்ற ஒரு சைனீஸ் பில்கிரிமேஜ். ஓகேவா? சைனாவை சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த நபர் வந்து இவரோட குப்தர் காலத்துல வந்து அந்த இந்தியாவை வந்து விசிட் பண்ணிட்டு போனாரு. ஓகேவா? ஃபாஹியான் இந்தியாவை பத்தி சந்திரகுப்தர் 2 காலத்துலதான் வந்து இந்தியாவுக்கு இவர் வந்துட்டு போனாரு. வந்தது மட்டும் இல்லாம
இந்த சந்திரகுப்தர் 2 ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தியும் இந்த ஃபாஹியான் சைனீஸ் மொழியில குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எப்படி எப்படிலாம் எழுதியிருக்காருன்னா, அந்த டைம்ல வந்து இந்த கேஞ்சஸை ஒட்டி இருக்கிற கங்கா நதியை ஒட்டி இருக்கிற இடம் ஃபுல்லா குப்தர்களுங்கிற ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குப்தர்களுங்கிற ஆட்சி பண்ற இடம் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துச்சு, மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகளை இந்த பாஹியான் அப்படின்றவர் எழுதிட்டு போனார். ஓகேவா? சோ பாஹியான் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பில்கிரிமினேஜ் யாரோட ஆட்சி காலத்துல வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணிட்டு போனாரு? சந்திரகுப்தா 2. ஓகேவா? சோ சந்திரகுப்தா 2 பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவருக்கு டைட்டில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்ன டைட்டில்ஸ்? விக்ரமன். விக்ரமன் விக்ரமன் அப்படின்னா சூரியனோட பவர் இருக்கிறவரு, சூரியனோட அதிகமான பவர்ஸ் வச்சிருக்கிறவரு அப்படின்றதா இந்த விக்ரமனுக்கான பேர் அர்த்தம். ஓகேவா? விக்ரமாதித்யன் அப்படின்ற டைட்டில் கேரக்டரே இந்த சந்திரகுப்தா 2 பத்தின எழுதின கேரக்டர் தான். ஓகேவா? விக்ரமூர் வசியம் அப்படின்ட்டு காளிதாசர் இவரை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. ஓகேவா? விக்ரமன்ற பேரை வச்சு இவரை கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தேவகுப்தர் அப்படின்னு கூப்பிட்டாங்க, ரொம்ப இறை நம்பிக்கை வாழ்ந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க? சாகரி. சாகா டைனாஸ்டியில ருத்ரசேனர் அப்படின்ற ஒரு ராஜாவை கொண்டு தன்னோட ஆட்சி எல்லையை விரிவுபடுத்தினார். அதனால இவரை சாகரி அப்படின்றும் அழைச்சாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம சில பேர்த்த கல்யாணம் பண்ணது மூலமா இவரோட ஆட்சி எல்லையை விரிவுபடுத்தினார். இவர் யாரை கல்யாணம் பண்றாரு? நாகா டைனாஸ்டியை சேர்ந்த குபேர நாகா அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்றாரு. அதே மாதிரி தனக்கு பிறக்கிற குழந்தையான பிரபாவதிங்கிற குழந்தைய வகாடக அரசரான ருத்ரசிம்மருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வகாடக டைனாஸ்டியும் குப்தர்கள் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் வேற என்ன படிச்சோம்? அவர்கிட்ட நவரத்னங்கள் இருக்காங்க அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? நவரத்னங்கள். அந்த நவரத்னங்கள் யார் யாரு அப்படின்றத நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம். வரௌச்சி, வரஹமிஹிரா, ஹரிசேனர், காளிதாசர், அதுக்கப்புறம் சங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்த்த படிச்சோம். கரெக்டா? இப்ப இவ்வளவு நேரம் விட்டல் பட்டர், அதுக்கப்புறம் இவர் மெடிசனுக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் பேர் என்ன? காக்கபானகர். மெடிசனுக்கு வந்து தன்வந்திரி. இந்த மாதிரி ஒரு 9 அறிவு சார்ந்த நபர்களை தன்னோட அமைச்சரவைக்குள்ள வச்சிருந்தாரு. ரெண்டாவது, பாகியன் அப்படின்ற ஒரு சைனீஸ் பில்கிரிமினேஜ் இவரோட ஆட்சி காலத்துல தான் இந்தியாவை வந்து விசிட் பண்ணிட்டு போறாரு. இவ்வளவு விஷயங்கள் நீங்க சந்திரகுப்தா 2 பத்தி தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம சந்திரகுப்தா 2 பத்தி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? உதயகிரி, சாஞ்சி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிற கல்வெட்டு இவரோட குறிப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ரெண்டாவது என்ன விஷயம் படிச்சோம்? முதலையா சில்வர், வெள்ளியில நாணயம் வெளியிட்ட ராஜா யாரு? இந்த சந்திரகுப்தர் 2 தான். ஓகேவா? சில்வர் காயின்ஸ் ரிலீஸ் பண்ண ராஜா யாருன்னா சந்திரகுப்தர் 2 தான். ஓகேவா? இத்தனை விஷயங்களை உங்களுக்கு சந்திரகுப்தர் 2 பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? அடுத்து குமாரகுப்தர். இனி அடுத்தடுத்து வர்ற ராஜால ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ராஜா. ஓகேவா? குமாரகுப்தரை சக்கர ஆதித்தர் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஓகேவா? சக்கர ஆதித்தர். ஹீனர்கள்னு ஒரு டைனாஸ்டி இருக்கு சென்ட்ரல் ஏசியால, மத்திய ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஹீனர்கள் அப்படின்ற ஒரு குழு இருக்கு, ஒரு டைனாஸ்டி இருக்கு. ஓகேவா? ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ஹீனர்கள்ட்ட சண்டை போட்டு சக்கர வியூகம் ஃபாலோ பண்ணாரு. இந்த ஹீனர்களுக்கு எதிராக அவர் சண்டை போடும் போது சக்கர வியூகம்னு ஒரு வியூகம் இருக்கு. அது ஒரு போரோட வியூகம். வார்ல இருக்கிற ஒரு டாக்டிக்ஸ் மெத்தட் பேர் தான் வந்து இந்த சக்கர வியூகம். இந்த சக்கர வியூகத்தை இந்த ஹீனர்களுக்கு எதிராக பயன்படுத்தினவர் தான் இந்த குமாரகுப்தர். அதனால அவருக்கு பேர் வந்து சக்கராதித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? ஆனா ஹீனர்கள்ட்ட இவர் தோத்துட்டார். குமாரகுப்தர் ஆக்சுவலி ஹீனர்கள்ட்ட தோத்துருவாரு. ஹன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஹன்ஸ் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹன்ஸுக்கு எதிராக சக்கர வியூகம், சக்கரா டாக்டிக்கை ஃபாலோ பண்ணாரு. அதனால இவருக்கு பேர் சக்கராதித்தர். சிமிலர்வே நாலந்தா பல்கலைக்கழகம், ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த ஃபாஹியான்ல இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்குள்ள போவாரு. ஏகப்பட்ட சைனீஸ், அல்புருனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில பயிற்சி பெற்றவங்க தான். இது கிட்டத்தட்ட ஒரு பௌத்த சமய யூனிவர்சிட்டி தான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. ஓகேவா? அந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்குள்ள 18 அடி புத்தா ஸ்டாச்சு இருக்கு. ஓகேவா? 18 அடி புத்தா ஸ்டாச்சு இருக்கு. இது 1200ஆம் ஆண்டுல அலாவுதீன் கில்ஜியால அழிக்கப்பட்டுருச்சு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிடுறாரு? அவர் ஒரு முஸ்லிம், கரெக்டா? அதனால இந்த புத்தா ரொம்ப அதிகமா புத்த மதத்தை பரப்புற மாதிரி இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிடுறாரு? அழிச்சிடுறாரு. நாலந்தா யூனிவர்சிட்டியை மொத்தமா வந்து அடியோட அழிச்சிடுறாரு. ஓகேவா? இதுதான் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. இதுல கிட்டத்தட்ட 3 லைப்ரரி இருக்கும்பாங்க, 8 பாடசாலை இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய ஸ்ட்ரக்சர் இது. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டால இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதை கட்டினவர் அதேதான் யுனெஸ்கோ வேர்ல்டு 7.5 ஸ்டாச்சு ஆல்சோ. கரெக்ட். தப்பு 18 ஃபீட் ஸ்டாச்சு தான் ஆக்சுவலி நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கும். 7.5 ஃபீட் ஸ்டாச்சு வந்து சுல்தான்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். சுல்தான்கஞ்ச். இந்த சுல்தான்கஞ்ச் வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே இருந்துச்சு. அதனால
7.5 அடி புத்தா ஸ்டாச்சு வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில இருக்குது அப்படின்ற மாதிரி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனா ஆக்சுவலி 18 ஃபீட் புத்தா ஸ்டாச்சு தான் உங்களோட நாலந்தா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கும். 7.5 அடி புத்தா ஸ்டாச்சு வந்து நான் சொன்ன மாதிரி சுல்தான் கஞ்சுங்கிற இடத்துல தான் இருக்கு. சரியா? சரி, ஓகேவா? குமரகுப்தர் ஓகே தானே? அடுத்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரை பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு இவரை பத்தி இருக்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்கந்தகுப்தர் என்ன பண்றாருன்னா ஹன்ஸை டிஃபீட் பண்ணிடுறாரு. முழு புத்தா ஸ்டாச்சு செட் சொல்றீங்கன்னு புரியல. கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கான்செப்ட்ல போவோம். ஸ்கந்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு இவரை பத்தி தான் சொல்லுது. இந்த பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டுல எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா ஹீனர்களை இவர் தோற்கடிச்சார். ஹீனர்களை தோற்கடிச்ச ஒரே குப்தர் வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஹீனர்கள் திரும்ப எழுந்து வந்து அடுத்தடுத்த குப்தர்களை அடிச்சு கொண்டுட்டாங்க. மொத்தத்துல ஹீனர்கள் அழிச்ச ஒரே குப்தா வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் மட்டும்தான். புரிஞ்சா? ஓகேவா? அடுத்து பாலாதித்தர். இந்த பாலாதித்தரோட இன்னொரு பேர் வந்து நரசிம்மகுப்தர் 1. நரசிம்மகுப்தர் 1 இவர் வந்து புத்திசம் ஃபாலோ பண்றவர். ஓகேவா? எப்படி உங்க சமுத்திரகுப்தர் வந்து வைணவ மதத்தை பின்தொடர்ந்தாரோ அதே மாதிரி இந்த பால ஆதித்தருங்கிறவர் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்து மிகிரகுலா அப்படின்ற ஒரு டைனாஸ்டி இருக்கு, அவங்கள வீழ்த்தினவர். ஓகேவா? இதுக்கப்புறம் லாஸ்ட் கிங் யார்? என்னைக்குமே ஒரு டைனாஸ்டி பத்தி படிச்சீங்க அப்படின்னா அதுல கடைசி ராஜா யாரு, ராஜா யாருன்றதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கடைசி ராஜா யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேவா? விஷ்ணுகுப்தர். இவருக்கு அப்புறம் இந்த குப்தாங்கிற டைனாஸ்டி அழிஞ்சு போச்சு, மொத்தமா தோற்கடிக்கப்பட்டு இவங்க ஆட்சியை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஓகேவா? இதுதான் எப்படி எல்லாம் ராஜா வந்தாங்க, அப்படி எல்லாம் எப்படி எல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்றத பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? முதல்ல ஸ்ரீகுப்தர் இருந்தாரு. ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜா வந்தாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி கூப்பிட்டோம்? நம்ம மகாராஜா அப்படின்னு கூப்பிட்டோம். கரெக்டா? இவருக்கு அப்புறம் வர்றவ தான் சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1 வந்து அவரோட ஆட்சி எல்லையை எப்படி விரிவுபடுத்துறாருன்னா லிச்சாவி பேரரசி, லிச்சாவி இளவரசி, அவங்க பேர் என்ன? லிச்சாவி இளவரசி பேர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். டைம் ஆகும், நானே சொல்லிடுறேன். குமாரதேவியை கல்யாணம் பண்றாரு. எஸ், சூப்பர். குமாரதேவியை கல்யாணம் பண்றாரு. அது மூலமா தன்னோட ஆட்சி எல்லையை விரிவுபடுத்தினார். இவருக்கு இவரே ஒரு பேர் வச்சுக்கிறார். இவருக்கு இவரே ஒரு பேர் வச்சுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து மகாராஜா அதிராஜா அப்படின்னு இவரே கூப்பிட்டுக்கிறாரு. மகாராஜா அதிராஜா. ஆட்சி எல்லை விரிவுபடுத்திட்டாரு பாத்தீங்களா கல்யாணம் பண்ணதுனால. அதனால இவருக்கு இவரே மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட அப்பாவும் தாத்தாவும் எந்த ஒரு ஆட்சி எல்லையும் விரிவுபடுத்தல, அவங்கள மகாராஜான்னு கூப்பிட்டுக்கும் போது நான் லிச்சாவிங்கிற ஒரு அரசையே வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துருக்கேன். அதனால என் பேர் வந்து மகாராஜா அதிராஜா அப்படின்ற மாதிரி தன்னை ரொம்ப மகாராஜா அதிராஜா அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டாரு. இவ்வளவே சந்திரகுப்தர் 1 பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை. அடுத்து சமுத்திரகுப்தர் வந்தாரு. சமுத்திரகுப்தர் இவரோட புள்ளதான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், ஹரிசேனர் எழுதுன அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், அதுல 33 வரி இருக்குது. அது சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது. அதே மாதிரி அந்த அந்த அலகாபாத் கல்வெட்டுல வந்து எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா இவரு வடக்கு எல்லைக்கு போய் ஒரு 9 ராஜா வீழ்த்தி இருப்பாரு. அதே மாதிரி தெற்கு எல்லைக்கு போய் தட்சிணபாதா இன்வேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு 12 ராஜா வீழ்த்தி இருப்பாரு. அதை பத்தி எழுதினதுதான் இந்த அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா? அதே மாதிரி இவர் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைணவ மதத்தை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவரு, இருந்தாலும் புத்த மதத்தையும் சப்போர்ட் பண்றாரு. ஓகேவா? இவருக்கு சில டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன? கவிராஜா அப்படின்ற ஒரு டைட்டில். எதனால கவிராஜா அப்படின்னா இவரு வீணை வாசிக்கிறதுல ரொம்ப வல்லவரா இருக்காரு. அதனால இவரு காலத்துல ரிலீஸ் ஆன நாணயங்கள் எல்லாத்துலயுமே இவரு வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கிற படத்தை பொறிச்சிருந்தாரு. ஓகேவா? அதே மாதிரி இவருக்கு இந்தியன் நெப்போலியன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. எதனால? இவர் வந்து நார்த்துக்கு போய் எல்லையை விரிவு செஞ்சாரு, சவுத்துக்கு போய் 12 ராஜாவை ஒழிச்சு இவரோட எல்லையை விரிவுபடுத்தினார். அதனால இவருக்கு இந்தியன் நெப்போலியன் அப்படின்ட்டு ஒரு விஎஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வரலாறு அறிஞர் வந்து அவருக்கு பேர் சூட்டி இருக்காரு. ஓகேவா? இதுதான் சமுத்திரகுப்தரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் ராமகுப்தா அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் ஒழுங்கா ஆட்சி பண்ணாதல அப்படிங்கறதுனால சந்திரகுப்தர் 2 அவரோட அண்ணனையே கொலை பண்ணிட்டு இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாரு. சந்திரகுப்தர் 2. ஓகேவா? இந்த சந்திரகுப்தர் 2 பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவருக்கு டைட்டில்ஸ் நிறைய இருக்கு. விக்ரமன், விக்ரமாதித்தன், தேவகுப்தன், அதுக்கப்புறம் சாகரி இப்படின்ற நிறைய பட்டப்பேர் இருக்குது. எதனால விக்ரமாதித்தன் அப்படின்னா இவரு சூரியனோட பலம் வாய்ந்தவர் அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் பாராட்டி இவருக்கு விக்ரமாதித்தன் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த விக்ரமாதித்தன் அப்படி விக்ரம ஒரு வேட்டாள், விக்ரமும் வேதாளமும் அப்படின்ற கதையில அந்த வர்ற விக்ரமாதித்தன் கேரக்டர் வந்து இந்த சந்திரகுப்தா 2 தான். ஓகேவா? அதே மாதிரி விக்ரமூர் வசியம் அப்படின்ட்டு காளிதாசர் இவரை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதே மாதிரி சாகரி அப்படின்ற எதனால இவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா சாகா டைனாஸ்டியை சேர்ந்த ருத்ரசேனரை கொலை பண்ணி தன்னோட எல்லையை விரிச்சாரு. அதே மாதிரி இந்த சந்திரகுப்தா 2 என்ன பண்றாருன்னா யார கல்யாணம் பண்றாரு? நாகா டைனாஸ்டியை சேர்ந்த குபேர நாகா அப்படின்ற ஒரு இளவரசியை தான் கல்யாணம் பண்றாரு. தனக்கு பிறந்த பிரபாவதி அப்படின்ற குழந்தைய
எந்த வகாடகா ராஜாவான ருத்ரசிம்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வகாடகாவும் குப்தர்கள் எல்லைக்குள்ள கொண்டு வந்தார் தான் இந்த சந்திரகுப்தா 2. இது இல்லாம இந்த சந்திரகுப்தா 2 தான் முறையா வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவரு. ஓகேவா? அதே மாதிரி இவரோட ஆட்சி காலத்துல நவரத்னங்கள் அப்படின்ற 9 அமைச்சரவை குழு இருந்தது. அதுல யார் யார் இருந்தா? காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்ஹர், தன்வந்திரி, காகபானகர், பிட்டல் பட்டர், வரகமிஹிரா, சங்கு, வரௌச்சி, இந்த மாதிரி 9 வெவ்வேறு துறைகள்ல அறிவு சார்ந்தவங்க இருந்தாங்க. ஓகேவா? இந்த சந்திரகுப்தா 2க்கு அப்புறம் உள்ள வரவர் தான் குமாரகுப்தர். குமாரகுப்தரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சக்கராதித்தர்னு அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஏன்னா ஹீனர்களுக்கு எதிரான போர்ல அவரு சக்கரவியூகமா அமைச்சாரு, அதனால அவருக்கு பேர் சக்கராதித்தர். அவர் தான் நலந்தா யூனிவர்சிட்டியை கட்டினவரு. இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை பிற்காலத்துல அலாவுதீன் கில்ஜி 1200ஆம் வருஷம் அவரை கொண்டுட்டு, ஆமாமா சந்திரகுப்தா 2 அதை ஒண்ணு மறந்துட்டு பாருங்க. ஃபாகியான் அப்படின்ற ஒரு சைனீஸ் பில்கிரிமினேஜ் சந்திரகுப்தா 2வோட ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போனாரு. ஓகேவா? குமாரகுப்தரை பத்தி இந்த நலந்தா யூனிவர்சிட்டி கட்டுவாரு சக்கராதித்தர் இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் குமாரகுப்தருக்கு அப்புறம் வர்றவர் தான் வந்து உங்களுக்கு ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பெருசா இல்ல. ஒண்ணு, ஹீனர்களை தோக்கடிச்ச ஒரே ஒரு குப்த மகாராஜா இவர் ஒருத்தர் தான். அதே மாதிரி பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டுல இவரோட குறிப்புகள் தான் அந்த பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டுல இருக்கு. அவர் தான் இந்த ஸ்கந்தகுப்தர். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாலாதித்தர், அதாவது உங்க நரசிம்மகுப்தர் ஒன்ன பத்தி படிக்கணும். இந்த பாலாதித்தர் வந்து மிகிரகுல டைனாஸ்டிய வீழ்த்தினவர் தான் இந்த பாலாதித்தர். ஓகேவா? கடைசியா வர்றவர் விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தருக்கு அப்புறம் இருக்கிற குப்தா டைனஸ்டி மொத்தமா அழிஞ்சு போயிருது. ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியர் தானே? அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன். அவரோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? இப்ப இந்தியான்னு இருந்துச்சுன்னா, இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்தியா கண்ட்ரிக்குள்ள ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு. ஸ்டேட்ஸுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள வில்லேஜ்னு இருக்கு, சிட்டின்னு இருக்கு. இப்படிதான் இப்ப இருக்கிற ஆட்சி காலம் இருக்கு. அந்த மாதிரி குப்தர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல பேரரசு. இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அந்த காலத்துல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேரரசு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேவா? இப்ப இருக்கிற ஸ்டேட் மாதிரி அப்ப புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர், ஸ்டேட்ஸுக்கு பேரு புக்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பதிலா விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? விஷயத்துக்கு கீழே 2ஆ பிரியும். ஆக்சுவலி இங்க ஒண்ணுதான் போட்டிருக்கிறேன். விஷயம் எப்படி பிரியுது? கிராமம் அப்படின்னு பிரியுது, இன்னொன்னு நகரம் அப்படின்னு பிரியும். சாரி, நகரம் அப்படின்னு பிரியும். ஓகேவா? எப்படி உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஆட்சி பண்றது யாரு? பிஎம் தானே ஆட்சி பண்றாரு. அதே மாதிரி பேரரச மகாராஜா ஆட்சி பண்றாரு. புக்தி அப்படின்றத உபரிகா அப்படின்ற ஒரு போஸ்ட்ல இருக்கிறவர் ஆட்சி பண்றாரு. இந்த இங்கிலீஷ் நேம் ஆல்சோ லைக், ஆமாமாங்க, உபரிக்கான உபரிக்காவே தான். விஷயம்னா விஷயபதியே தான். இது ஆக்சுவலி குப்தர் காலத்துல சமஸ்கிருதம் தான் பேசிட்டு இருந்தாங்க. இது தமிழும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. இது ஆக்சுவலி சமஸ்கிருதம். வேற வழி இல்ல. இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க, தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சமஸ்கிருத மொழியை இந்த விஷயத்துக்கு நீங்க படிச்சேதான் தீரணும். ஓகேவா? பேரரசு, புக்தி, விஷயம், கிராமம், நகரம் இப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? பேரரசு கீழே புக்தி கீழே விஷயம் 2ஆ பிரியுது. எப்படி? கிராமமா பிரியுது, நகரமா பிரியுது. பேரரசு ஆட்சி பண்றது யாரு? மகாராஜா. புக்தி ஆட்சி பண்றது யாரு? உபரிக்காங்கிறது இந்த காலத்து கவர்னர் மாதிரி. ஓகேவா? கவர்னர். ஓகேவா? உபரிக்காங்கிறது கவர்னர். அதே மாதிரி விஷயம் அப்படின்றது அது கீழே இருக்குது. விஷயம் ஆட்சி பண்றது விஷயபதி. ஓகேவா? அதே மாதிரி கிராமத்தை ஆட்சி பண்றது கிராமிகா. நகரத்தை ஆட்சி பண்றவர் பேரு சிரேஷ்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சிரேஷ்டிகா. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் அந்த காலத்துல இருந்த ஆட்சி முறைகள். ஓகேவா? புரிஞ்சுதா? பேரரசு, புக்தி, விஷயம், கிராமம், அதுக்கப்புறம் நகரம். பேரரசு ஆட்சி பண்றது மகாராஜா, புக்தி ஆட்சி பண்றது உபரிகா, விஷயம் விஷயபதி, கிராமம் கிராமிகா, நகரம் சிரேஷ்டிகா. சரியா? கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் அவங்களோட ஆட்சி முறை இருந்துச்சு. சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, இந்த உபரிகா இருக்கு பாத்தீங்களா? இந்த உபரிக்காங்கிறது யாரு சொன்ன? இந்த காலத்து கவர்னர் மாதிரின்னு சொன்னேன். ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த காலத்துல புக்தி, அந்த காலத்துல புக்தின்னு கூப்பிட்டாங்க. இந்த 3 உபரிக்காக்கு, அந்த காலத்துல இருந்த 3 உபரிக்காக்கு மகாராஜான்ற பட்டம் இருந்திருக்கு. மகாராஜா அப்படின்ற பட்டம் இருந்திருக்கு. இத பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான், சாரி, காப்பர் பிளேட் தான் தாமோதர்பூர் காப்பர் பிளேட். தாமோதர்பூர் செம்பு பட்டயம், தாமோதர்பூர் காப்பர் பிளேட். புரியுதா? இந்த தாமோதர்பூர் காப்பர் பிளேட் தான் 3 உபரிகாக்கு மகாராஜாங்கிற டைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அபிஷியல்ஸ். ஓகேவா? நான் ஆட்சி முறைய சொல்லிட்டேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆட்சியாளர்கள் இருப்பாங்கல்ல. இப்ப வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜோட ஹெட்டா யார் இருப்பாங்க? இப்ப விஏஓ இருக்காரு. ஓகேவா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் பிர்காஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சிக்கு உட்பட்டத்திலையும் ஒவ்வொரு ஆபீசர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த காலத்துல ஆபீசர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பேர்ல கூப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அமத்தியாங்கிறது பினான்ஸ். காசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் அமத்தியான்னு கூப்பிட்டாங்க. அமர்த்தியா சென்னு ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கனாமிஸ்ட், அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். ஓகேவா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர்த்தியா சென்ங்கிறவர் பொருளாதார நிபுணர். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு துறையா இருந்தாலும் அந்த துறையாளர்கள் பேர் வந்து அமத்தியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சச்சிவாங்கிறது இன்டர்னல் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சர்.
ஓகேவா. சச்சிவா, சச்சின் என்னைக்குமே வந்து உள்நாட்டுக்குள்ளேயே தான் நல்லா விளையாடுவாரு, வெளிநாட்டுக்கு போனா நல்லா விளையாட மாட்டாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சச்சின் உள்நாட்டுக்குள்ள மட்டும் தான் நல்லா விளையாடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் மகா சண்டி விக்கிரகா, மகா சண்டி விக்கிரகாங்கிறவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா. மகா தண்டநாயகா அப்படின்றது ஆர்மி. அதே மாதிரி மகா தண்ட பாஷிகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து போலீஸோட ஹெட். ஓகேவா. இதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்த அபிஷியல்ஸோட பேர். ஓகேவா. எது படிச்சீங்க? அமத்தியா. அமத்தியாங்கிறது பொருளாதாரம் சார்ந்த, நிதி சார்ந்த இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற ஆபீசர்ஸ் பேரும் அமத்தியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்டர்னல் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்தோட அமைச்சர் பேர் வந்து சச்சிவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வெளிதுறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேர் வந்து மகா சண்டி விக்கிரகா. ஓகேவா. மகா தண்டநாயகான ஆர்மியோட ஹெட், மகா தண்ட பாஷிக்கான போலீஸோட ஹெட். ஓகேவா. ஓகேவா. மித்தபடி மகா அஸ்வபதி, நான் அஸ்வமேத யாகா அப்படின்னு சொன்னேன். இந்த அஸ்வமேத யாகாவை செஞ்சது யாரு? சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொன்னேன். அஸ்வ அப்படின்னாவே என்னைக்கு குதிரைன்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரை படையோட தலைவர். ஓகேவா. மகா தண்டபாஷிக்கான காவல் தலைவர். புரிஞ்சா? சரி. அடுத்து அந்த காலத்துல நிலங்களை வந்து ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா. க்ஷேத்ரா, கிலா, அப்ரஹதா, வாஸ்தி, கபட சஹாரா அப்படின்ற மாதிரி 5ஆ பிரிக்கிறாங்க. க்ஷேத்ரா அப்படின்னா பயிர் நிலங்கள், அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய, விவசாயத்துக்கு உட்படுத்தக்கூடிய பயிர் நிலங்களை க்ஷேத்ரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேவா. தரிசு நிலங்களை கிலா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேவா. நம்ம இப்ப மைட் பி நம்ம இந்த கெல்டு அப்படின்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா, கிழவன் அப்படின்ட்டு அந்த வயசானவங்களை கூப்பிடுறோம் தெரியுமா, அவங்களோட சக்தி எல்லாம் வெற்று போய் தரிசா போயிடுறாங்கல்ல அப்படின்னு ஞாபகம். கிலானா தரிசு, அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் ஒண்ணுமே இல்லாம எந்த யூஸும் இல்லாம மாறிடுறாங்கல்ல வயசானவங்க எல்லாம், அதனால கிலா தரிசு அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகேவா. அடுத்து வாஸ்தி, குடியிருப்பு. குடியிருப்பு பகுதிகளை வாஸ்தி அப்படின்ற பேர்ல கூப்பிட்டாங்க. வாஸ்தி, நீங்க என்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னா வாஸ்து பாப்பீங்க கரெக்டா, அந்த வாஸ்துவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா குடியிருப்புன்னு ஞாபகம் வந்துடும். கரெக்டா. ஓகே. அடுத்து வந்து கபட சஹாரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பாஸ்டரல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மேய்த்தல் பகுதிகள், ஆடு மேய்த்தல் பகுதிகள். ஓகேவா. ஆடு மேல கப்படிக்கும் கரெக்டா, ஆடு மாடு மேல ஒரு மாதிரி கப்படிக்கும் கரெக்டா, அதனால கப்பட சஹாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகேவா. அப்புறம் காடுக்கு அப்ரஹாத்தா. இதுக்கு எனக்கு பெரிய எந்த அளவுக்கு க்ளூ இல்ல. மொத்தத்துல லேண்ட 5 வகையா பிரிச்சாங்க. ஒண்ணு சேத்ரா பயிர் நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அடுத்து அப்ரஹாத்தா காடுகள், அடுத்து வாஸ்தி குடியிருப்பு, கபட சஹாரா ஆடு மேய்ச்சலுக்கான இடங்கள், ஆடு மேய்ச்சலுக்கான இடங்கள், பாஸ்டரல் லேண்ட்ஸ். ஓகேவா. அடுத்து லிட்டரேச்சர். அந்த காலத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, குப்தர்கள் ஆட்சி வந்து மேய்ச்சல் நிலம். அதேதான் மேய்ச்சல் நிலம் கரெக்ட். குப்தர்கள், நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி நான் தமிழ்ல கொஞ்சம் வீக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு புரிய வச்சு உங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது தமிழ் மட்டும் என்னோட தமிழை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி. அடுத்து வந்து லிட்டரேச்சர்ஸ். நான் என்ன சொன்னேன்? குப்தர்கள் ஆட்சி வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொன்னேன். கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொன்னேன். எதனால? அவங்க அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துலதான் வந்து கட்டடக்கலை பயங்கரமா இருந்துச்சு, வானவியல் ஆஸ்ட்ரானமி பயங்கரமா இருந்துச்சு, அதே மாதிரி லிட்டரேச்சர் இலக்கியங்கள் இலக்கணம் இதெல்லாம் பயங்கரமான வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. அதே மாதிரி இவங்க ஆட்சி காலத்துலதான் எந்தெந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றதான் இந்த லிஸ்ட். இதுல நீங்க எல்லாத்தையும் நீங்க படிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேவா. இது ஒரு 11th உங்களோட 11th ஹிஸ்டரி புக்ல தான் இது இருக்கு. ஓகேவா. எனக்கு இது மனப்படமா தெரியும். பட் சஹாரா டெசர்ட் மேய்த்தல் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். கபட சஹாராவா, நான் அந்த கப்பு அனிமல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அது உங்களோட இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இந்த லிஸ்ட்டை நீங்க பெருசா நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா. சரி. நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல அமரசிம்மர்னு ஒருத்தர் இருந்தார், லெக்சிகாலஜிஸ்ட். இவர் எழுதின புத்தகம் தான் அமரகோஷம். ஓகேவா. அமரகோஷம். அதே மாதிரி வசபந்து, இவர் வசுபந்து யாரு அப்படின்னா, அந்த சமுத்திரகுப்தர் ஒரு புத்திஸ்ட் துறவியை வந்து தன்னோட அமைச்சரவையில வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் பேர் வசபந்துன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வசபந்து எழுதின புக்கு தான் இந்த வசதத்தா. ஓகேவா. மித்தபடி உங்களோட ராமாயணம் எல்லாம் இந்த இவங்களோட காலகட்டத்துல தான் எழுதினதா ஒரு சில குறிப்புகள் இருக்குது. ஓகேவா. ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே குப்தர்களோட ஆட்சி காலத்துல தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி குறிப்புகள் இருக்குது. ஓகேவா. சரி. ஸ்பேஸ பத்தி குப்தர்கள் பீரியட்ல பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஸ்பேஸ பத்தி நீங்க 2 முக்கியமான பர்சனாலிட்டிஸை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரியபட்டா, அடுத்து வரஹமிஹிரா, அமைச்சரவை குழுல நவரத்னங்கள்ல ஒருத்தரான வரஹமித்ரா. ஓகேவா. இந்த ஆரியபட்டாவை பொறுத்த வரைக்கும், ஆரியபட்டாவும் குப்தர்கள் காலத்தை சேர்ந்தவர் தான். இவர் என்ன பண்றாருன்னா, ஆரியபட்டர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. ஆரியபட்டர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இது இல்லாம சூரிய சித்தாந்தா
அப்படின்ற புத்தகத்தை எழுதுறாரு. யாரு? ஆரியபட்டா. ஓகேவா? ஆரியபட்டா, சூரிய சித்தாந்தா, அதுக்கப்புறம் ஆரியபட்டர் அப்படின்னு 2 புத்தகத்தை எழுதுறாரு. வரஹமித்ராவை பொறுத்த வரைக்கும் பஜ்ஜ சித்தாந்திகா, பிரஹத் சம்ஹிதா, பிரஹத் ஜாதகா இப்படின்னு 3 புக் எழுதுறாரு. ஓகேவா? பஞ்ச சித்தாந்திகா, பிரஹத் சம்ஹிதா, பிரஹத் ஜாதகா அப்படின்ற 3 புத்தகத்தை எழுதுறாரு. சரியா? சரி. அப்புறம் இந்த அஷ்டங்க சம்ஹிருத்தம் இந்த புக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நீங்க இந்த ஸ்பேஸ் சயின்ஸ்ல மட்டும் புக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆரியபட்டா எழுதின புத்தகம் பேர் என்ன? ஆரியபட்டர் சூரிய சித்தாந்திகா. ஓகேவா? வரஹமித்ரா எழுதின 3 புக்கு பேர் என்ன? பஜ்ஜ சித்தாந்திகா, பிரஹத் சம்ஹிதா, பிரஹத் ஜாதகா. ஓகேவா? வாக்பதர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா மெடிசின்ல பயங்கரமான அறிவு வச்சிருக்கிறவர். ஓகேவா? ஓகேவா? வாக்பதர் அப்படின்ற ஒரு 3 மருத்துவ நிபுணர்கள் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் தான் இவங்க. வாக்பதர், சுஸ்ருதர், பதஞ்சலி. ஓகேவா? சரபர், பதஞ்சலின்ட்ட சரபர், சுஸ்ருதர், வாக்பதர். இதுல இந்த சுஸ்ருதரன் இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் முறையா உடம்ப கிழிச்சு ஆபரேஷன் பண்ணவர். ஓகேவா? இவங்க எல்லாருமே குப்தர்கள் காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? இந்த வாக்பதர் தான் வந்து அஷ்டகுல சம்ஹிதா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். இது ஒரு மெடிசின் சார்ந்த புத்தகம், அஷ்டகுல சம்ஹிதா. ஓகேவா? மொத்தத்துல ஸ்பேஸ் சயின்ஸ் அஸ்ட்ரானமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வானவியல் அறிஞர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர், ஆரியபட்டர் ஒருத்தர், 2வது வரஹமித்ரா ஒருத்தர். அதே மாதிரி மெடிசன் மருத்துவ ஃபீல்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 எக்ஸ்பர்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. சுஸ்ருதர் ஒருத்தர், சரபர் ஒருத்தர், வாக்பதர் ஒருத்தர். சரியா? இதை நல்லா விரிவுபட தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த காலத்துல அவங்க கட்டின கட்டுமான பணியிடங்கள் எது எது அப்படின்ட்டு நான் சொன்ன பாத்தீங்களா, சுல்தான்கஞ்சில தான் 7.5 அடிக்கு ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கு. சிமிலர் வே 18 அடிக்கு நலந்தா தியோகர் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த ஓகேவா? ஓகேவா? ஒரே நிமிஷம் கேக்குதா? கேக்குதா? எனக்கு நெட்டிங் அன்ஸ்டேபிள்னு வருது. ஆடிபிளா இருக்கா? ஓகே 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 ஓகே. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நீங்க முக்கியமா இந்த சுல்தான்கஞ்சில் இருக்கிற 7.5 அடி புத்தா ஸ்டாச்சு, நலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கிற 18 அடி புத்தா ஸ்டாச்சு, ஜான்சில இருக்க தியோகர் கோயில், இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, குப்தர்கள் ஆட்சியில நாகரா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாகரா ஸ்ட்ரக்சர், நாகரா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்க கோயில்லாம் டிஃபரெண்டான கோபுரம் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்தியா சவுத் இந்தியால எப்படி இருக்கு? இப்படி இருக்கு கோபுரம்லாம். கரெக்டா? கரெக்டா? இதெல்லாம் திராவிடியன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஆனா நீங்க நார்த் இந்தியால டெம்பிள் போனீங்கன்னு வைங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு ஆப்டிகோனல் ஷேப்ல இப்படி இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இப்படி இருக்கும். இந்த மாதிரிதான் கோபுரங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல கோயில்களை கட்டினவங்க தான் இந்த குப்தர்கள். இந்த ஜான்சியில் இருக்க தியோகர் கோயிலும் இந்த நகரா அப்படின்ற ஆர்கிடெக்சர் முறையில தான் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி. இது இது வந்து லேண்ட் டொனேஷன்ஸுங்க. இது ஒண்ணு பெருசா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப குப்தர்கள் ராஜாக்கள் என்ன பண்றாங்க, மொத்த நிலங்களும் வந்து ராஜாக்கள் தான் வச்சிருந்தாங்க. அந்த நிலத்தை அவங்களா பார்த்து சில பேத்துக்கு வந்து தானமா கொடுக்குறாங்க. ஓகேவா? யார் யாருக்கு எந்த தானம் கொடுக்குறாங்களோ அந்த நிலத்தை ஒரு சில பேரை வச்சு கூப்பிட்டாங்க. ஓகேவா? பிராமணர்களுக்கு ஒரு நிலப்பகுதியை தானமா கொடுத்தாங்கன்னா அந்த நிலம் பேரு அக்ரஹார மானியம். ஓகேவா? கோயில்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுத்து கோயிலை மேனேஜ் பண்றதுக்காக பிராமணர்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தேவ அக்ரஹார மானியம். ஓகேவா? சமய சார்பற்ற மானியம்னா ஜமீன்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். ஓகேவா? எல்லா நிலங்களும் ராஜாக்கள் தான், மகாராஜாக்கள் தான் வச்சிருக்காங்க. இந்த மகாராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா சில சில ஆளுகளுக்கு வந்து நிலங்களை தானமா கொடுக்குறாங்க. யார் யாருக்கு எப்படி தானம் கொடுக்குறாங்களோ அதுக்கு அதுக்கு பேரு ஒவ்வொரு பேரா வச்சிருக்காங்க. ஓகேவா? பிராமணர்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்தா அதுக்கு பேர் அக்ரஹார மானியம். டெம்பிளுக்காக கோயில்களுக்காக அந்த நிலத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தேவ அக்ரஹார மானியம். ஜமீன்தார்களுக்காக அந்த நிலத்தை கொடுத்தாங்கன்னா சமய சார்பற்ற மானியம். புரிஞ்சுதா? புரிஞ்சா? அதுக்கப்புறம் இரிகேஷன் கால்வாய் வசதிகள் அவங்க ஊர்ல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா யாமாம் சுதர்சன கால்வாய் அப்படின்ட்டு குஜராத்ல ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சுதர்சன கால்வாய் அப்படின்ற குஜராத்ல கிர்னர் அப்படின்ற பகுதியில கிர்னர் அப்படின்ட்டு குஜராத்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சுதர்சன கால்வாய்னு ஒரு கால்வாயை கட்டி இருக்காங்க இந்த குப்தர்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த அமரசிம்ஹர் அவரோட அமரகோஷியம் அப்படின்ற புத்தகத்துல ஜல நிர்கமா ரிசர்வாயர் அப்படின்ற ஒரு ரிசர்வாயர் கட்டப்பட்டதா குறிப்புகள் கூறியிருக்காரு. ஆனா இப்ப அந்த ரிசர்வாயர் காணப்படல. ஆனா அமரகோஷியர் இந்த மாதிரி ஒரு கட்டணையை வந்து நம்ம கட்டி இருக்கோம் அப்படின்ற மாதிரி புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஆனா அது இப்ப எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல, அது அழிஞ்சு போச்சோ என்னாச்சோ தெரியல. மொத்தத்துல அதை எழுதியிருக்காரு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரேடு இவங்க வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தாராளமா செஞ்சுட்டு இருந்தாங்க. சிரேஷ்டி அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் செஞ்சவங்க சிரேஷ்டி. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சுட்டு இருந்தவங்க பேர் சார்த்த வாகனம்.
ஓகேவா? வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க, பேர் சாத்தவாகனம். இதுக்கப்புறம் அந்த காலத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மனுஸ்மிருதி எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னா, நான் அப்பளே சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஈக்குவலான சொத்துரிமை கிடையாது. பெண்களுக்கு அந்த டைம்ல சொத்துரிமைன்னு கொடுக்கப்பட்டது வந்து ஸ்திரீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரீதன் ஸ்திரீதன் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒண்ணும் கிடையாது, கல்யாணம் ஆகும் போது பொண்ணுக்கு சில காசெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்திரீதன். இந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம இந்த ஸ்திரீதன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிமிலர் காஸ்ட் சிஸ்டம் அந்த டைம்ல வந்து பிராமணார், க்ஷத்ரியா, வைசியா, சூத்ராங்கிற முறைதான் இருந்துச்சு. இதுல இந்த சூத்ராச கீழ் கீழ் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வந்து ரொம்ப கீழ்மையா நடத்திட்டு இருந்தாங்க, ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ், சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குற முறையும் அதுல இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி என்னதான் அவங்க வந்து லிட்ரேச்சர் இலக்கியத்துல சிறந்து விளங்கினாலும், அவங்களோட வானவியல் அதாவது ஆஸ்ட்ரானமியில சிறந்து விளங்கினாலும், இவங்க சோசியல் ரீதியா சில இன்ஜஸ்டிஸ நிகழ்த்திட்டு தான் இருந்தாங்க. யாருக்கு எதிரா? குழந்தைகளுக்கு எதிரா. எப்படி? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரா ஏகப்பட்ட தீண்டாமையை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க, அவங்கள சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது, அவங்க வெளி இடத்துக்கு வந்து சாதாரணமா வந்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒடுக்குமுறைகள் விமனுக்கு எதிராக இருந்துச்சு. அதே மாதிரி கீழ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுக்கப்படல, அவங்களும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குறிப்புகளை கூறுறதா உங்களோட மனுஸ்மிருதி. சரியா? ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் அந்த காலத்துல வாங்கிட்டு இருந்த டாக்ஸஸ். இப்ப உங்களுக்கு டாக்ஸ் வாங்குறாங்க, ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டாக்ஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி உங்களோட இன்கமுக்கு இன்கம் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல வரி வசூலிச்சிட்டு இருந்தாங்க. எந்தெந்த மாதிரி வரி வசூலிச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்குது. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. என்னன்னா பாஹானா உங்களோட வருமானத்துல 1/6 கிங்குக்கு கொடுத்துடணும். ஓகேவா? பாஹாங்கிறது உங்களோட இன்கம் டாக்ஸ் மாதிரி. ஓகேவா? உங்களோட இன்கம் டாக்ஸ் மாதிரி 1/6 ரொம்ப அதிகமா இருக்குது. ஆஹா, என்னடா அது 1/6 இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/6 உங்களோட வருமானத்துல 6ல் ஒரு பகுதியை நீங்க ராஜா கொடுத்துடணும் டாக்ஸா. அதுக்கு பேரு பாஹா. ஓகேவா? போகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போகானா நீங்க இப்ப கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, 5 போக நெல் விளையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா? போகம் அப்படின்னா உங்களோட உங்களோட க்ஷேத்ரா இருக்கு பாத்தீங்களா, விளைநிலங்கள். நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, லேண்ட் 5ஆ பிரிச்சாங்க அப்படின்ட்டு. க்ஷேத்ராங்கிற விளைநிலங்கள்ல சில விளைச்சல் வரும் தெரியுமா, அந்த விளைச்சல்ல வர்ற பூ பழம் எல்லாத்தையும் கிங்கு கொடுத்துடணும். ஓகேவா? கிங்கு கொடுத்துடணும். அடுத்து பலினா கட்டாய வரி. இப்ப குப்தர்கள் போய் வெளியூரை போர்ல வீழ்த்தி அந்த இடத்தை ஜெயிச்சுட்டு வர்றாங்கல்ல. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம், சாகாச தோக்கடிச்சாரு. யாரு சாகாச தோக்கடிச்சாரு? சந்திரகுப்தா 2 போய் சாகாச தோக்கடிச்சாரு. இப்ப சாகா டைனாஸ்டி குப்தர்களுக்குள்ள வந்துரும். கரெக்டா? இப்ப அந்த சாகா டைனாஸ்டிக்குள்ள மக்கள் வாழ்ந்தாங்க தெரியுமா, இந்த மக்கள் மேல கட்டாய வரியை செலுத்துறாரு. புரிஞ்சா? இந்த மாதிரி கைப்பற்றிட்டு வர்ற நிலத்துல இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் சில கட்டாய வரியை வசூலிக்கிறாரு. அந்த கட்டாய வழி பேரு தான் இந்த பலி. மக்கள் எல்லாரும் பலி ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பலினா கட்டாய வரி. ஓகேவா? காரானா கிராம வரி. ஓகேவா? காரானா கிராம வரி. உடி அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன். அந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் பேரு உடியங்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சமஸ்கிருதத்துல போலீஸ் ஸ்டேஷன் பேரு உடியங்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனை நடத்துறதுக்காக வசூலிக்கப்பட்ட வரி பேரு உடிஹரா. உடியங்கா உடிஹரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஹிரண்யா அப்படின்னா கோல்டு. இப்பவும் ஹிந்தியில ஹிரா அப்படின்னா கோல்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ பாலியா அது, சாரி. ஓகே, நான் என்னோட ட்ரிக்குக்கு தகுந்த மாதிரி அதை எழுதிக்கிட்டேன். பலி அப்படின்னா கட்டாய வரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே. ஹீரா அப்படின்னா இப்பவும் தங்கத்துக்கு ஹிந்தியில ஹீரான் தான் பேரு. அப்ப தங்கம் வழியா வசூலிக்கிற வரி பேரு ஹிரண்யா. ஓகேவா? சுல்கா அப்படின்னா சுங்கவரி, உங்களோட போல் டாக்ஸ். நீங்க இப்ப போனீங்க அப்படின்னா உங்களோட டோல்ல வந்து காசு கட்டுறீங்க. கரெக்டா? அந்த டோல் அதுக்கு பேர் தான் சுங்கம். சுல்கா, சுங்கவரிய சுல்கா டாக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கிளிப்தா அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ராஜா வந்து பிராமணர்களுக்கு நிலத்தை எழுதி வச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். கரெக்டா? அந்த நிலத்துல எழுதி வச்சா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். கரெக்டா? ஒரு பட்டயத்தை, காப்பர் பிளேட்ல தான் அந்த டைம் பட்டயம் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு டாக்ஸை வசூலிச்சிருக்காங்க. அந்த டாக்ஸ் பேரு கிளிப்தா. ஓகேவா? அதுக்கப்புறம் வதபூதா. அந்த டைம்ல ஆவி பேய் இதெல்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த ஆவி பேயெல்லாம் ஓட்டுறதுக்காக ஒரு ஃபீஸை வசூலிச்சாங்க. அந்த ஃபீஸ் பேர் தான் வதபூதா. பூதான்னு வச்சுக்கோங்க, பூதத்தை எல்லாம் விரட்டுறதுக்காக வசூலிக்கப்பட்ட ஒரு காசு தான் இந்த வதபூதா டாக்ஸ். ஓகேவா? இவ்வளவே குப்தர்கள். ஓகேவா? இதுல ஏதோ டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. குப்தாஸ் கிளியர் இல்ல?
ஓகே, இப்ப கொஸ்டின்ஸ் போலாமா? மறக்காம போய் இதை எடுத்து ஒருக்கா படிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். நான் இப்ப நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள் மறக்காது. பிரம்மகுப்தாவா? பிரம்மகுப்தாவா? என்ன பிரம்மகுப்தா? சொல்றேன் மேம், நூல்கள் சொல்றேன். பிரம்மகுப்தான்னு நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியலையே. இது 11th இருக்குங்க. 11th இருக்கும். குப்தாஸ் வந்து 6th புக்ல இருக்கும், 11th புக்ல இருக்கும். ஓகே, உங்களோட புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க எழுதியிருக்கேன். இது வந்து 11th புக்ல கொடுத்திருக்காங்க. பட் நீங்க இத்தனையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அமரகோஷம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா, இருங்க ஏதோ ஒரு எம்டி ஸ்லைடு ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப விசாக தத்தர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த விசாக தத்தர் 2 புத்தகத்தை எழுதுறாரு. ஒன்னு என்ன? முத்ர ராட்சசம். முத்ர ராட்சசம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற புத்தகத்தை எழுதுறாரு. தேவி சந்திரகுப்தம். ஓகேவா? இது சந்திரகுப்தா ஒன்ன பத்தின புத்தகம். அது சந்திரகுப்தா ஒன்ன பத்தின புத்தகம். சரியா? குமாரதேவி அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருல்ல, அவங்களுக்காக அந்த குமாரதேவியை பத்தியும் சந்திரகுப்தா ஒன்ன பத்தியும் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த தேவி சந்திரகுப்தம்ங்கிற புத்தகம். அதை எழுதினது யாரு? விசாகதத்தர் அப்படின்றவர். ஓகேவா? அதுக்கப்புறம் காளிதாசர் எழுதின புத்தகத்தை வந்து நீங்க புத்தகத்துல நீங்க டீட்டெயிலா படிக்க வேண்டியது இருக்குது. காளிதாசர் என்ன எழுதுனா மேகதூத்தம், விக்ரமோர்வசியம், குமார சம்பவம், ஆஹ் அதுக்கப்புறம் மேகதூதம், அதுக்கப்புறம் ரிது சம்ஹாரம், அதுக்கப்புறம் ரகுவம்சம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திரகுப்தர் இரண்ட பத்தி எழுதின புத்தகம். சரியா? ஓகேவா? ஓகேவா? வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட 2 புத்தகம் இருக்குது. ஓகேவா? முதல்ல ஆரியபட்டா. ஆரியபட்டா சூரிய சித்தாந்திகா, சூரிய சித்தாந்தா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதே மாதிரி வரஹமித்ரா நவரத்னங்கள்ல ஒருத்தரான வரஹமித்ரா 3 புத்தகத்தை எழுதியிருக்காரு. என்னென்ன? அப்பா ஒரே நிமிஷங்க, மூச்சு வாங்குது. பிருஹத் சமிதா, ஞாபகம் இருக்கா? சொன்ன ஞாபகம் இருக்கா? பிருஹத் சமிதா, பஞ்ச சித்தாந்தா, பிருஹத் சம்ஹிதா, பிருஹத் ஜாதகா. பிருஹத் ஜாதகா. இந்த புத்தகங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி வந்து 11th புக்ல அதெல்லாம் ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ், குரூப் 2 குரூப் 1 படிக்கிறதுக்கு தான் மீதி எல்லாம் தேவை. இப்போதைக்கு எஸ்ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். விசாகதத்தர் முத்திரராட்சசம் தேவி சந்திரகுப்தம் பத்தி எழுதினாரு. காளிதாசர் விக்ரமோர்வசியம், பத்தஞ்சலி ஒரு புக் எழுதினாரு. ஆமா, பத்தஞ்சலி எழுதினாரு. பத்தஞ்சலி எழுதின புக் பேர் என்ன தெரியுமா? ஒரே நிமிஷம் இருங்க. பாஷ்யம், மகாபாஷ்யம் அப்படின்ற புக் எழுதினாரு. மகாபாஷ்யம் அப்படின்ற புக் எழுதினாரு. ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாங்க. ஆக்சுவலி பத்தஞ்சலி எழுதின புக்கு நிறைய இருக்கு. பணினின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவரு என்னமோ எழுதினாரு, அஷ்டகுல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புக்கு பேர் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஆளுக்கு நிறைய புக் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஆஹ் சந்திர வியாக்கரணம் அப்படின்னு சந்திரகோஷியர்னு ஒருத்தர் எழுதினாரு. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது இந்த பீரியட்ல. ஆனா நீங்க அவ்வளவு தெரிஞ்சுக்க வேணாம். எஸ், அஷ்டத்தியாயி. எஸ் 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 அஷ்டத்தியாயி. ஓ, அப்போ உங்க கிளாஸ்ல வந்து இந்த புக்ஸை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொன்னாங்களா? ஓகே 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 ஓகே. இது 11th புக்ல இருக்கு. சரி, உங்களுக்கு அவ்வளவு வேணாம் அப்படின்னு நினைச்சேன். பாக்குறேன்னா பாத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த இதாவே கொண்டு வந்தேன், ஸ்லைட்லயே போட்டு கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஹஸ்தி ஆயுர்வேதா அப்படின்ட்டு பாலகாப்பியர்னு ஒருத்தர் எழுதினாரு. அஷ்டத்தியாயிங்கிறது பணினி எழுதினாரு. மிரு மிருச்ச கடிகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சூத்திரகர் எழுதினாரு. இந்த மிருச்ச கடிகம் அப்படின்ற புக் வந்து காமெடி பிளஸ் சாரோ. இந்த புத்தகத்துல நகைச்சுவையும் இருக்கும், அதே மாதிரி உங்களை அழுகவும் வைக்கவும் முடியுமாங்க. எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் புத்தகம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அதுக்கப்புறம் அமரகோஷம், சந்திர வியாக்கரணத்தை சந்திரகோஷியர் அப்படின்னு எழுதினாரு. கீர்த்தனார்ஜுனியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம், பாரதி எழுதியிருப்பாரு.
ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வசபந்து அப்படின்ற ஒருத்தர் இந்த சமுத்திரகுப்தர் வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது வசவதத்தா. ஓகேவா? அந்த மிருக்ஷிக கடிகம் தான் சூத்திரகருங்கிறவர் காமெடி பிளஸ் சாரோ சேர்ந்து கலந்து எழுதினாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது. இந்த இந்த புத்தகங்களை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஜிடி ஆஸ்பெக்ட்லயும் டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்லயும் குரூப் 4 ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். இந்த லிட்ரேச்சர் நீங்க அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இது 11th புக்கு போயிருது. ஓகேவா? 11th புக்ல இருந்து எஸ்ஜிடிக்கு வேணா கொஸ்டின்ஸ் வருமே தவிர்த்து டிஎன்பிசி குரூப் 4க்கு சத்தியமா இந்த 11th புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டான். அவங்க தாராளமா இந்த இத்தனை லிட்ரேச்சர் நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாமா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிரம்மகுப்தா சொன்ன நவரத்னா அப்படியா? ஒரே நிமிஷம். இல்லைங்க, எனக்கு வேற ஒருத்தர் தான் பிரம்மகுப்தர்னு கூப்பிடுவாங்க. இதுல எங்க பிரம்மகுப்தர் வந்தாரு? சரி, நான் இது என்னன்னு நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். நவரத்னா வந்து இது 9 தான். என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, இந்த 9 பேர்த்துல யாரோ ஒருத்தர் வந்து பிரம்மகுப்தர் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கிராவிட்டி பவர் பிஃபோர் நியூட்டன். தெரியல, இது வந்து நான் ஆக்சுவலி கேள்விப்படாத ஃபேக்ட். நான் உங்களுக்கு வேணா ரெஃபர் பண்ணி சொல்றேன். நான் வந்து லெக்சிகன் அப்படின்ற ஒரு புக்ல தான் நான் படிப்பேன் ஹிஸ்டரிய. அது நான் யூபிஎஸ்சிங்கிறதுனால அந்த புக்ல படிப்பேன். அந்த புக்ல அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இல்ல. இந்த 9 பேர்த்த தான் அவங்க நவரத்னர்களா கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேங்களா? இல்ல, நான் சீரியஸா எனக்கு தெரியல. நான் அடுத்த கிளாஸ்ல வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 9 நவரத்னங்கள்ங்கிறது நான் சொன்னதுதான். நான் பிரம்மகுப்தருங்கிறவர் ஒருத்தர் இருந்தாரா, அவர் நவரத்னத்துல ஒரு அங்கமா அப்படின்றத பார்த்து சொல்றேன். பட் நாட் ஒன் ஆஃப் த நவரத்னா. அதுதான் ஏ மைட் பி அவர் தனி ஒரு ஆளா இருந்திருக்கலாமே தவிர்த்து நவரத்னது வந்து நான் சொன்னவங்க மட்டும்தான் நவரத்னங்கள். ஓகேவா? சரி, ஓகே, அது இருக்கட்டும், நான் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இங்க வாங்க, ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். ஹூ ஃபவுண்ட் நலந்தா யூனிவர்சிட்டி? குமாரகுப்தர் தான் கண்டுபிடிச்சார். ஞாபகம் இருக்கா? இது 1200 வந்து அலாவுதீன் கில்ஜி அழிச்சார். ஞாபகம் இருக்கா? அலாவுதீன் கில்ஜி அழிச்சார். இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ஒன் ஆஃப் த சைட் தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி. இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில எத்தனை அடி புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு? 18 அடி புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. கரெக்டா? ஓ, அடுத்த கேள்வியே இருக்கு. சூப்பர். 18 ஃபீட். 18 ஃபீட் புத்தா ஸ்டாச்சு. சரியா? சூப்பர். தேவி சந்திரகுப்தம், இது ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் தப்புங்க. இது சந்திரகுப்தா 1 தான். சந்திரகுப்தா 1 தான் இது. ஓகேவா? குமார தேவியை பத்தியும் சந்திரகுப்தா 1 பத்தியும் பேசக்கூடிய புத்தகம் தான் இந்த தேவி சந்திரகுப்தம். எஸ், குமாரதேவி. இந்த புத்தா ஸ்டாச்சு. சுல்தான்கஞ்சில இருக்கிற பிரான்ஸ், சுல்தான்கஞ்சில இருக்க புத்தா ஸ்டாச்சு தான் வந்து பிரான்ஸ்ல பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது ஏழடி ஸ்டாச்சு. ஓகே, இந்த எழுதுனது யாரு? முத்ர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் 2 புத்தகத்தை எழுதினாரு. அவர் பேர் என்ன? விசாக தத்தர். கரெக்டா? சூப்பர் 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 சூப்பர். சரி, இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் போலாமா? விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் சமுத்திரகுப்தா? ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு வாங்க. விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் டியூரிங் சமுத்திரகுப்தா? ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஹி இஸ் த தேர்ட் ரூலர் ஆஃப் குப்தா டைனஸ்டி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் யாரு? ஸ்ரீகுப்தா. அடுத்து கடோத்கஜா. கடோத்கஜா. ஓகேவா? அதுக்கு அடுத்து யார் வந்தா? சந்திரகுப்தா 1 தானே வந்தாரு. ஆமா, அப்ப இவர் ஆப்வியஸ்லி தேர்ட் ரூலர் கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கரெக்டா? சரி, அடுத்து இஸ் டெரிட்டரி எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஹிமாலயாஸ் டு ரிவர் நர்மதா. கரெக்ட். கரெக்ட் தான். ஹிமாலயாஸ்ல இருந்து நர்மதா வரைக்கும் இவரோட ஆட்சிகள் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்து மகாராஜாதி அதிராஜா அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்ரீகுப்தாவும் கடோத்கஜாவும் உங்களுக்கு மகாராஜான்னு பேரை சூட்டிக்கிட்டாங்க. இவரு லிச்சாவி பிரின்சஸ கல்யாணம் பண்ணது மூலமா அவரோட ஆட்சி அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் எல்லையை விரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அதனால இது பேர் வந்து மகாராஜாதி அதிராஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட், தேர்டும் கரெக்ட்.
ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன, he printed 6 different types of coins. தப்பு. ஏன்னா இவரு இவரு காயின்ஸ் 6 டைப் ஆஃப் டிஃபரண்ட் காயின்ஸ் வெளியிட்டாரு அப்படின்னா நம்ம படிக்கவே இல்லை. கரெக்டா? இவர் ஒரு காயினை வெளியிட்டாராமா, அதுல வந்து குமாரதேவி இவரு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு காயின் வெளியிட்டாரு அப்படின்ற மாதிரி வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுது. ஆனா 6 டைப் ஆஃப் காயின்ஸ் அப்படி ஏங்க வீணையா? வீணை இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண காயின் ரிலீஸ் பண்ணவர் யாரு? சமுத்திரகுப்தர் தானே படிக்கிறோம். சாரி சாரி சாரி, சமுத்திரகுப்தர். கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். எஸ் எஸ் எஸ், நானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். வெயிட் அ மினிட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மகாராஜா தி ராஜா அப்படின்ட்டு சந்திரகுப்தா 1 தான் ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. கரெக்டா? சந்திரகுப்தா 1 தான் பேரை வச்சுக்கிட்டாரு. ஆமா, சாரி சாரி சாரி, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தேர்ட் ராங். நான் சந்திரகுப்தா 1 நினைச்சிட்டேன். வெரி சாரி. ஓகே. ஃபோர்த் வந்து இவர் வந்து அந்த வீணா வாசிக்கிற மாதிரி தான் காயின் ரிலீஸ் பண்ணாரு. 6 டைப் ஆஃப் காயின் ரிலீஸ் பண்ணத மாதிரிலாம் நம்மளுக்கு வரலாற்று குறிப்புகள் இல்ல. சோ உங்களுக்கு மொத்தத்துல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? ஃபர்ஸ்டும் தப்பு, தேர்டும் தப்பு, ஃபோர்த்தும் தப்பு. இதுக்கு 1 3 4 தான் கரெக்ட். இதுல 3ங்கிற ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தேர்ட் ராங். சாரி 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 சாரி, நான் வந்து சந்திரகுப்தா 1 பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னு மறந்துட்டேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் தப்பு. 1 3 and 4. ஆமாமா, கவிராஜருங்கிற சமுத்திரகுப்தர் தான். ஏன்னா அவர் வீணை வாசிக்கிற மாதிரி காயின் ரிலீஸ் பண்ணாரு. அவருக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்னது? இந்தியன் நெப்போலியன் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க அவரை. ஓகேவா? சரி. அடுத்து, குப்தா பீரியட் இஸ் ரைட்லி கால்டு த கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்டரேச்சர் அண்ட் ஆர்ட். கரெக்ட். லிட்டரேச்சர் அண்ட் ஆர்ட் தான் சொல்லியிருக்கான். இது ரெண்டத்துலயும் குப்தர்கள் ஆட்சி வந்து சிறந்து விளங்குச்சு. கரெக்ட். கரெக்டா? அடுத்து, தேர் வாஸ் டிட்டோரியேஷன் த பொசிஷன் ஆஃப் விமன். கரெக்ட். டிக்ளைன் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ். கரெக்ட். இன்க்ரீஸ் இன் சோஷியல் டிசார்டர். கரெக்ட். சப்ஃபியூடேஷன். கரெக்ட். அப்ப இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனா இது கோல்டன் ஏஜ், இது கோல்டன் குப்தர்கள் காலம் கோல்டன் ஏஜா இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? இல்ல. கரெக்டா? அப்ப ஏவும் ட்ரூ, ஆரும் ட்ரூ. ஆனா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரீசன் கொடுக்கல. புரியுதா? புரிஞ்சா? ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இந்த அசர்ஷனை விளக்குற மாதிரி இல்ல இந்த ரீசன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதனால போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட், பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் யூ. ஓகேவா? எஸ், சூப்பர். அதேதான். குப்தா எரா வாஸ் பவுண்ட் பை. இப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். குப்தா டைனாஸ்டி யாரு கண்டுபிடிச்சாருன்னா ஸ்ரீகுப்தா. ஓகேவா? குப்த சகாப்தம். சகாப்தத்தை யார் ஆரம்பிச்சு வச்சா? யார் வெளியே போய் வெளியே இருக்கிற ஊரை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டு வந்தா? தன்னோட எல்லைகளை விரிவுபடுத்திட்டு இருந்தது யாரு? சந்திரகுப்தர் 1 தான். லிச்சாவி பிரின்சஸ் ஆன குமாரதேவியை கல்யாணம் பண்றது மூலமா சந்திரகுப்தர் 1 தான் வந்து குப்தர்களோட எல்லைய வந்து விரிவாக்க ஆரம்பிச்ச ராஜா. அதனால எரா சகாப்தம் அப்படின்னு கேட்டா சந்திரகுப்தர் 1. ஓகேவா? டைனாசிட்டிய அந்த ராஜ்யத்தை முதன்முறையா தோற்று வச்சவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தா. குழப்பிக்க கூடாது. சரியா? அடுத்து கவிராஜர். கவிராஜர் யாரு? சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? இந்தியன் நெப்போலியன். ஓகே. இந்த சமுத்திரகுப்தரை பத்தி எழுதப்பட்ட கல்வெட்டு பேர் என்ன? அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். அது எழுதினது யாரு? ஹரிசேனர். ஹரிசேனர் யாரோட மந்திரிகள் அவையில நவரத்னங்கள் ஒருத்தரா இருந்தாரு? சந்திரகுப்தர் 2 வச்சிருந்த அமைச்சரவையில ஒருத்தரா இருந்தவர் தான் அந்த ஹரிசேனர். ஆனா புத்தகம் யாரை பத்தி, சாரி இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி எழுதியிருக்காரு? சமுத்திரகுப்தரை பத்தி எழுதியிருக்காரு. ஓகேவா? சரி. அடுத்து மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 33 லைன்ஸ் சான்ஸ்கிரிட்ல எழுதினாரு, நாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதினாரு. ஓகேவா? மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணி எனக்கு நம்பர் சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆன்சர் ப்ளீஸ். ஓகே. நான் என்ன சொன்னேன்? விசாகதத்தர். இது வந்து உங்களுக்கு 2 கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. வாத்ஸ்யாயனாவும் யாரும் தெரிஞ்சிருக்காது. சிமிலர்வே அசங்காவும் யார் எழுதுனன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஈஸியா எடுக்கலாம். சூப்பர். எப்படி ஆப்ஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு விசாகதத்தரை பத்தி நான் சொல்லிட்டேன். முத்ர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் 2 புத்தகத்தை எழுதினவர் தான் இந்த விசாகதத்தர். அப்ப 3 நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? காமாந்தகர் எது எழுதினாரு? நீதி சாரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினாருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீதி சாரம். அப்ப 3 1 உங்களுக்கு கிடைச்சிருது. அதை வச்சே நீங்க இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிடலாம். இந்த மீதி 2 உங்களுக்கு தெரியலைனாலுமே நீங்க இதை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேவா?
இதுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். ஓ சாரி. இதுக்கு பதில் போடுங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர். சீக்கிரம் சட்டு சட்டுன்னு போடணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு? ஸ்ரீகுப்தர் இருந்தாரு. ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து யார் வந்தா? சந்திரகுப்தா 1 தோக்கடிச்சிட்டாரு. சமுத்திரகுப்தா 2வது. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா 1க்கு அப்புறம் வரவர் தான் ராமகுப்தா. இவரு 4வது. 2143. ஓகேவா? 2143. சூப்பர் சூப்பர். 2143 2413 கிடையாது. எஸ் 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 எஸ். ஓகே. இது வந்து யூபிஎஸ்பி பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஆக்சுவலி நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் தாராளமா இது இல்ல உங்களுக்கு. ஓகேவா? இந்த உதயகிரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உங்களை பத்தி சொன்னேன். உதயகிரி சந்திரகுப்தர் 2 பத்தி வந்துச்சு. கரெக்டா? இதை வச்சே நீங்க ஆக்சுவலி மேட்ச் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். கரெக்டா? சந்திரகுப்தர் 2 பத்தி சோன்பேட், உதயகிரி, சாஞ்சி அப்படின்ற 3 இடத்துல கல்வெட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு படிச்சோம். அப்ப சந்திரகுப்தா 2ங்கிறத நீங்க ஈக்குவலா 3க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி எல்லாம் நீங்க பெரிய அளவுக்கு தேவையில்லை. சரியா? இந்த ஈரான் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னோம் பாத்தீங்களா? இதுக்கு 2 பேர் இருக்குது. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு 2 பேர் இருக்குது. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு பிரயாக் இன்ஸ்கிரிப்ஷன் அதை கூப்பிட்டாங்க, எரான் இன்ஸ்கிரிப்ஷன் கூப்பிட்டாங்க. அதனால சமுத்திரகுப்தா எரான் ஸ்டோன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? பிரஹத் சமிதா, வரஹமித்ரா. வரஹமித்ரா வேற என்னென்ன புத்தகங்கள் எழுதினாரு? பிரஹத் ஜாதகா, பிரஹத் சமிதா, இன்னொன்னு எழுதினாரு பஞ்ச சித்தாந்திகா. ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் பிடாரியா? பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு வந்து இவருதுங்க, ஸ்கந்தகுப்தருது. இருக்கா என்ன பிடாரி? ஜுனாகர் பாறைன்னு எழுதியிருக்கான். அது வேறங்க. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு வேற, ஜுனாகத் பாறைகள் வேற. தமிழா சார்? புரியல என்ன சொல்றீங்கட்டு. ஓகே. வரஹமித்ரா அந்த புக்கெல்லாம் எதுல எழுதினாரு? சான்ஸ்கிரிட்டுங்க. நீங்க குப்தர்கள் ஆட்சியில வந்து சமஸ்கிருத மொழி தான் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஓகேவா? சான்ஸ்கிரிட் எல்லாமே சான்ஸ்கிரிட் தான். ஓகேவா? பிருஹத் சமிதா, பிருஹத் ஜாதகா, அதுக்கப்புறம் பஞ்ச சித்தாந்திகான்னு 3 புத்தகத்தை எழுதினது தான் இந்த வரஹமிஹிரா. ஓகேவா? அதுக்கப்புறம் குப்தர்கள் காலத்துல எந்த டைப் ஆஃப் ஆட்சி முறை இருந்துச்சு? அனார்கியா, ஆட்டோர்கியா, இல்ல பாலியார்கியா? பாலியார்கினா பல பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணா அதுக்கு பேர் பாலியார்கி. ஒரே ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணா அதுக்கு பேர் மொனார்கி. அப்ப ஒரே ஒரு ராஜா தானே மொத்த இதையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, மொத்த குப்த சாம்ராஜ்யத்தையும் ஆட்சி பண்ணாரு. அதனால அதுக்கு பேர் மொனார்கி. சரியா? அடுத்து ஹரிசேனா எங்கரையோட இன்ஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்டோன் பில்லர் ஆஃப் சமுத்திரகுப்தா. கரெக்டா? இது எங்க இருக்குது? அலகாபாத், பிரயாக், எரான் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்கு. பிரயாக், எரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் கல்வெட்டுல 33 வரியில சமுத்திரகுப்தரை பத்தி எழுதுனது தான் இந்த ஹரிசேனர். சரியா? சரி, இங்க வாங்க. இதை மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். இதை மேட்ச் பண்ணுங்க. 14வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வரஹி மிஹிரா யாரு? ஆஸ்ட்ரானமர். கரெக்டா? அதுக்கு 4. காளிதாசர் யாரு? சான்ஸ்கிரிட் போயட். அமரசிம்ஹர் யாரு? லெக்சிகாலஜிஸ்ட். தன்வந்திரி யாரு? பிசிஷியன். 4321. ஓகேவா? 4321. இந்த 5 டைப் ஆஃப் லேண்ட பத்தி படிச்சோம். கரெக்டா? ஷேத்ரா அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட். கரெக்டா? கிலா அப்படின்னா அந்த வயசானவங்க பவர் இல்லாம வெற்றி நிலமா போயிடுறாங்க, வேஸ்ட் லேண்ட். ஓகேவா? அடுத்து அபரகட்டாங்கிறது ஜங்கிள் லேண்ட். வாஸ்து பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னா ஹேபிட்டபிள் லேண்ட். ஓகேவா? கபட சஹாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பாஸ்டரல் லேண்ட். ஓகேவா? 2143. சரிங்களா? இது குமாரகுப்தர். நான் சொன்ன பாத்தீங்களா, குமாரகுப்தர் இந்த ஹீனர்களுக்கு எதிராக வந்து சக்கர வியூகத்தை பயன்படுத்தினாரு. அதனால குமாரகுப்தரை என்னன்னு கூப்பிட்டாங்க? சக்கர ஆதித்தர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. குமாரகுப்தரை பத்தி இன்னொரு ஃபேக்ட் படிச்சோம். என்ன ஃபேக்ட்? குமாரகுப்தர் எதை கட்டினாரு? சாட்ல போடுங்க பார்க்கலாம். குமாரகுப்தர் எதை கட்டினாரு? நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டினாரு. ஓகே 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 சூப்பர். அதுக்கப்புறம் ஹூ வாஸ் நாட் த கான்டெம்பரரி ஆஃப், சமகாலத்தவர், சமுத்திரகுப்தாவோட சமகாலத்தவர் அல்லாதது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூஷ்யவர்மா. பூஷ்யவர்மா யாருன்னா, நான் ஒரு 9 நார்த் இந்தியன் ராஜாவை கொன்னாருன்னு சொன்னேன். நாகாச கொன்னாரு, வர்மா டைனாஸ்டியில போய் வீழ்த்திட்டு வந்தாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த வர்மா டைனாஸ்டியை தலைமை தாங்கினவர் தான் இந்த பூஷ்யவர்மன்றவர். ஓகேவா? இந்த வர்மா டைனாஸ்டி எங்க இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த பெங்கால் சைடு இருந்துச்சு. இப்ப இருக்கிற பங்களாதேஷ் சைடு தான் இந்த வர்மா டைனாஸ்டியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ராஜா தான் இந்த பூஷ்யவர்மா. இந்த பூஷ்யவர்மாவை டிஃபீட் பண்ணுவாரு இந்த 9 ராஜா.
ஒருத்தர் தான் இந்த பூஷ்யவர்மர். ஓகேவா? விஷ்ணுகோபனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். யாரு விஷ்ணுகோபன்? இந்த தக்ஷிணபாதா எக்ஸ்பிடிஷன்ல 12 சவுத் இந்தியன் கிங்ஸை டிஃபீட் பண்ணாரு. கரெக்டா? அந்த 12 ராஜால ஒரு ராஜா தான் இந்த விஷ்ணுகோபன். காஞ்சியை சேர்ந்த பல்லவ டைனாஸ்டி சேர்ந்த இந்த விஷ்ணுகோபன்ங்கிறவரு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்ரீமேகவர்மன் யாரு? இந்த உங்க ஊர்ல வந்து நான் ஒரு புத்தாக்கு ஒரு கோயில் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ராஜா வந்து இவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சாரு. அவர் பேர் தான் மேகவர்மன். சோ உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது இவங்க 3 பேரும் சமுத்திரகுப்தாரோட சமகாலத்தவர். அதுல இருந்து இந்த 3 எலிமினேட் பண்ணிட்டா உங்களுக்கு பாஸ்கரவர்மன் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? கரெக்டா? பாஸ்கரவர்மன் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிருங்க. சரியா? ஹிந்து கல்ச்சர் ரீச் இட்ஸ் ஜெனித் இன் இந்தியா அண்டர் த ரெயின் ஆஃப் குப்தஸ். ஏன் குப்தாஸ்? இவங்க காலத்துலதான் டெம்பிள் ஆர்கிடெக்சர் பயங்கரமா இருந்துச்சு. இலக்கியங்கள் இந்து இந்து சமயத்து இந்து சமய இலக்கியங்கள் பயங்கரமா இருந்துச்சு. அஸ்வமேத யாகங்கள் நடத்தப்பட்டுருச்சு. இந்த மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணது இந்த குப்தர்கள் தான். இந்த காலத்துலதான் இலக்கியங்கள் அதிகமா எழுதப்பட்டுச்சு. இந்து சார்ந்த இலக்கியங்கள், சிவா விஷ்ணு இவங்க சார்ந்த இலக்கியங்கள் ஏகப்பட்டது எழுதப்பட்டுச்சு. நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம் தெரியுமா? கீர்த்தனார்ஜுனியம், தேவி சந்திரகுப்தம், விக்ரமார்ஜுனி எல்லாமே வந்து ஹிந்து சம்பந்தப்பட்ட புக்ஸ் தான். சரியா? சரி. அடுத்து சந்திரகுப்தா 2 வாஸ் சக்சீடட் பை ஹூம்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், குமாரகுப்தர். கரெக்டா? குமாரகுப்தர். இது எழுதிடலாம். இப்ப எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழர்களை வந்து அவங்களே கடவுள் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி குப்தாஸும் அவங்கள கடவுளாவே நினைச்சுக்கிட்டாங்க. பரம பகவத்தானா ஒண்ணும் கிடையாது, கடவுள்கள். ஓகேவா? அவங்களே வந்து கடவுளா நினைச்சுக்கிட்டாங்க. பரம பகவத்தா. ட்ரேட் வித் ரோம் அண்ட் சைனா ஃபார் ஈஸ்ட். கரெக்ட். ஓகேவா? விமென் வேர் டிபார்டு ஃப்ரம் எக்ஸைசிங் பப்ளிக் ரைட்ஸ். ஆமா, விமன் வந்து டிபார் பண்ணாங்க. கரெக்ட் தான். ஏன் தப்புன்னு இருக்குது? பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து ஆல் ஆர் கரெக்ட். பெண்களுக்கு ஈக்குவலான பங்கு இல்ல. ஓகேவா? தேர்டும் கரெக்ட் தான். கஸ்டம் ஆஃப் சதி வாஸ் பிராக்டிஸ்ட். ஆமாம், சதி பிராக்டிஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு பெண்ணோட கணவன் இறந்தாங்கன்னா அந்த பெண்ணும் போய் அந்த தீ கூட்டத்துல இறங்கிடுவோம். அந்த பிராக்டிஸ் தான் சதி பிராக்டிஸ். அந்த சதி பிராக்டிஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? மொத்தத்துல இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். விமன் வந்து டிபார் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? இன் விச் இயர் ஃபாஹியன் சந்திரகுப்தா 2? ஓகே. இது வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிபட்டோம். கரெக்டா? இது ஆப்வியஸ்லி இது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு புக்ஸ்ல இந்த டீடைல் கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா? இது விட்டுருங்க, இந்த கேள்வி விட்டுருங்க. ஆக்சுவலி நீங்க இது எப்படி அடிக்கலாம்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிக்கலாம். 300 to 700 காமன் ஏரால தான் வந்து குப்தர்கள் ஆட்சி போச்சு. கரெக்டா? பாலிகமே பெண்களுக்கு எதிராக என்னென்ன ஏங்க ஒண்ணு சொல்லிட்டா, என்னைக்குமே இந்த அடுக்குமுறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிராமணாஸ், வைசியாஸ், சூத்ராஸ் அப்படின்ற இந்த அடுக்குமுறை வர்ணாசிரம சிஸ்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்க எங்கெங்கெல்லாம் வர்ணாசிரம சிஸ்டம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் பாலிகமி ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? பிராமணர்கள் அந்த வர்ணாசிரம சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்கன்னாவே அது வந்து பாலிகமி, பல பெண்களை வந்து தன்னோட வைஃபா வச்சுக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதுதான் இந்த வர்ணாசிரம சிஸ்டம். உங்க மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, வர்ணாசிரமா ஃபாலோ பண்ணீங்கன்னா பிராமணர்கள் தான் இருக்கலே பெருசு, பிராமணர்கள் நினைச்சா எத்தனை வைஃப் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்க மனுஸ்மிருதி எழுதி இருக்குது. ஓகேவா? சோ ஆப்வியஸ்லி குப்தர்கள் பீரியட் வந்து ஹிந்து சைட் என்னதான் தூக்கி பிடிச்சாலும், ஆர்கிடெக்சரையும் இலக்கியத்தையும் என்னதான் தூக்கி பிடிச்சாலும் சோசியல் ரீதியா கேவலமா இருந்தானுங்க அவனுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சைல்ட் மேரேஜ் பண்ணி வச்சானுங்க, சத்தி ஃபாலோ பண்ணானுங்க, பெண்களுக்கு ஈக்குவலான உரிமை கொடுக்காம இருந்தானுங்க, ஒரு கணவன் ஏகப்பட்ட பெண்களோட உடலுறவு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்பான சோசியல் ரீதியான தப்பான விஷயங்கள் இருந்துச்சு. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இப்ப 300 காமனரா இருந்து 700 காமனரா வரைக்கும் தான் அந்த ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தா இருந்தாரு. அதுக்கப்புறம் யார் இருந்தாரு? இது ஆக்சுவலி கெஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து இந்த ஃபேக்ட படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபாஹியான் யாரை விசிட் பண்ணாங்கன்னு வேணா நீங்க ஈஸியா சந்திரகுப்தா 2ன்னு எழுதிருவீங்க. பட் வருஷம் கேட்டா கஷ்டம். இந்த கொஸ்டின் விட்டுருங்க. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாலாம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்க மாட்டான். இந்த ஃபேக்ட் உங்க ஸ்கூல் புக்லயும் இல்ல. சோ அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை. ஓகேவா? ஹரிசேனா வாஸ் த கோட் போயட் ஆஃப் சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தால போயட்டா மட்டும்தான் இருந்தாரு. ஹரிசேனர் அமைச்சரா யாருக்கிட்ட அமைச்சரா இருந்தாரு? போயட்டா சமுத்திரகுப்தாட்ட இருந்தாரு. அமைச்சரா யாரோட ஆட்சியில அமைச்சரா இருந்தாரு? சந்திரகுப்தா 2. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட். தசகுமார சரித்ரா வந்து தண்டின். நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு புக்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு, அதுல தசகுமார சரித்திரம் வந்து தண்டின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இப்ப ஓகே, குப்தாஸ் எல்லாத்துக்கும் ஓகேவா? முடிஞ்சது குப்தாஸ், அவ்வளவுதான். குப்தாஸ் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டேன் நம்புறேன்.